எச்சரிக்கை, இந்த வீடியோ கண்டிப்பாக யாரையாவது ஒஃபெண்ட் பண்ணும். சொல்கிறது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், பார்க்கறது பார்க்காது. சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. ஓகே ஓகே காய்ஸ், மறுபடியும் மீண்டும் எபிசோட் 3க்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்னென்னா ப்ரோக் பாய்ஸ் டாக்ஸ் எபிசோட் 3. ஓகே, எபிசோட் 3 நாங்கள் என்ன பேர் என்ன டைட்டில் எடுத்திருக்கோன்னா பாய்ஸ் ட்ரிப்னு சொல்லி டைட்டில் எடுத்திருக்கோம். பாய்ஸ் ட்ரிப்னு சொல்லி டைட்டில் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகிறோம். என்னடா சும்மா சும்மா இது எல்லாமே சும்மாறதுக்கு முன்னாடி என்னடா சிரிக்கிறீங்க? ஓகே, அதெல்லாம் அப்புறம் அந்த கண்டென்ட்க்கு நான் அப்புறமேல வரேன். ஸோ நம்ம இந்த ஸ்டாரிக்குள்ளே போகிறதுக்காட்டியும் பாய்ஸ் ட்ரிப்பில் நடக்கிற நிறைய சலுபடிகள் இருக்கு. ஆமாம். ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் எல்லாம் மனசுக்கு தோணுது ஒன்று சொல்லுங்கள். இந்த பாய்ஸ் ட்ரிப்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியுமா, காலங்காலமாக இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்மளாம் ஒரு குரூப்பில் தான் இருப்போம். அங்கே போகிறவங்க எல்லாமே ஒரே குரூப்பில் தான் இருப்போம். இந்த ட்ரிப் இந்த ட்ரிப்புக்குன்னு சொல்லி ஒரு குரூப் செய்வானுங்க பாரு. அதுதான்டா என்னால ஏத்துக்கவே முடியாது. அது என்னது? ஆனா அதுதான் என்னால பிரெயின் பண்ணிக்கவே முடியாது. இந்த பாய்ஸ் ட்ரிப் போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு குரூப் செய்வோம் தெரியுமா? அந்த மாதிரி குரூப்பே தெரியுமா? என் வாட்ஸ்அப்ல அவ்வளவு இருக்குடா. நான் என்ன பண்ணுவேன்னா, வருஷம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா, நான் போய் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுவேன். அவரு குரூப் ட்ரிப்போட குரூப்லாம் டிலீட் பண்ணிடுவேன். அது வேற. ஓகே, இல்ல ஆக்சுவலி ஏன் தெரியுமா இந்த மாதிரி நடக்குது? நம்ம நார்மல் குரூப்ல மெசேஜ் பண்ணா ஒரு நாயும் பார்க்காது. அந்த குரூப்ல மெசேஜ் அந்த பார்க்காத நாய் புது இடத்துல போட்டா மட்டும் பாத்துருமா? மெசேஜ் பண்றவங்க எப்ப தெரியுமா அந்த குரூப் ஆக்டிவா இருக்கும்? ஸ்டார்டிங் நாள் மச்சான் நான் வரேன்டா எல்லாரும் ஓகே இவ்வளவு பட்ஜெட் எல்லாத்தையும் பேசிடுவானுங்க. மறுநாள் நானே எங்க அண்ணன் மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம், இவரு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அதுதான் காலங்காலமா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சதுலேயே தெரியுமா, மட்டமான ஒரு இதுதான் இந்த குரூப் மட்டும் தான். அதுக்கடுத்து என்னடா இருக்கு? அதுக்கடுத்து என்னன்னா வரேன்னு சொல்லிடுவானுங்க. வரேன்னா 10 பேர்னா 10 பேர்ல 10 பேர் வரேன்னுவானுங்க. அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுல ஒரு 3 பேர் காணா போயிடுவானுங்க. காணா போயிடுவானுங்க. அப்புறம் கிளம்புறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி மறுபடியும் ஒரு 2 பேர் 10 பேர்ல இருந்து 5 பேர் வந்துடுவாங்க. 5 பேர் வரலடா, காசு இல்லடா. சொல்லு அது கூட ஏத்துக்க முடியும்டா, காசு இல்லன்னு. இப்ப கூட நம்ம எல்லாம் என்ன பிளான் பண்ணுவோம், ஓகே நம்ம எல்லாரும் கொஞ்சம் காசு ஆட் பண்ணி வந்தா மட்டும் போதும். ஏன்னா லைக் நம்ம அது ஒரு ஜோக்கான டே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எது தருவேன், ஏத்துக்கவே முடியாது. இந்த குரூப் நம்ம குரூப்ல இது நிறைய இருக்காங்கடா. டே என் கேர்ளுக்கு பிடிக்காதுடா, அப்புறம் சண்டை வரும் தேவையில்லாம. அதுக்காக கேட்ட நான் சண்டைலாம் போடணும். என்னால அம்மா அப்பா கூட விட்டுருப்பாங்க. ஆனா அவன் கேர்ளு விடலன்னு சொல்லி வரமாட்டான். பத்தியா, பிரெயின் பண்ண முடியாது. அதெல்லாம் பரவாயில்லடா, நீ வர. நாங்களும் சொல்லுவோம், டே இது பண்றா அது பண்றா மாட்டேன். இல்லடா எனக்கு சண்டை போட பிடிக்காதுடா. ராயலா இருக்காரு பார்த்தா அவனுங்க தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தம்ஸ் அப். ஸோ அது ஒன்றுன்னு ஆக்சுவலி ஆமா தெரியுமா, இந்த ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணும்போது 10 பேர் இருக்கணும்னு வச்சுக்கேன். கடைசியாக 3 பேர் தான் போவோம். 3 பேர் இல்லைன்னா 4 பேர். அப்படி முக்கி 5வது பேர் தூக்கிட்டு போயிருவோம். அது முக்கி அவன் கையில கிடப்பான் சும்மா வெட்டிட்டு. சும்மா இங்க இருந்து கிளம்புவான் அவனை போய் ஏற்றுவான். டேய் கேளுக்கு வந்துகிட்டு இருக்கோம், வந்து ஏற்றிக்கிறோம். அவன் அப்படியே ஜேமா இருப்பான். என்னடா சொல்றீங்க? என்ன சொல்றேன்? சரி 5 நிமிஷம் கூட சட்டல ஜட்டி மட்டும் போட்டது. மச்சான் ஜட்டி மட்டும் போட்டது. ஸோ அதுதான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் இருக்கா இந்த குரூப் சல்புடிகள் அலர்பலைகள்? டி அப்பதான் ஒருத்தர் ஜாமா எல்லாம் கிளம்பி பாதி தூரம் வரைக்கும் போயிடும். எதையாச்சும் ஒண்ணு வீட்டுல விட்டுட்டு வந்துடும். பார்த்தா அது முக்கியமான ஜாமான் போனை விட்டுட்டு வந்துருவான். போனு, இந்த வாலெட்டு, இந்த வாட்ச், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? நம்ம என்ன போய் டைமா பார்த்து மச்சான் மணி இப்போ 4:30டா 5:30டா அதெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்க போறோம். சட்டை துணியை விட்டா கூட தெரியுமா, பரவாயில்ல என் சட்டையை நீ போட்டுக்கோ. அது எப்படி நீ போனை விடுற?
அது ஒரு வாட்டி விட்டா பரவாயில்ல, ஒவ்வொரு ட்ரிப்புக்கு விட்டுட்டு இருக்கு. ஒரு வாட்டிலே 3 வாட்டி விடுவான் ஒரு விதமாவ. மொதல் ஃபோன் எடுக்கிறது போயிடும், ஃபோன் எடுத்துருவான். அதுக்கப்புறம் திரும்பி வந்து வாலெட் மறுபடியும் விட்டுறான், திரும்பி யூட்டன் அடிச்சுட்டு வரணும். இதை கூட என்னால ஏத்துக்க முடியும்டா. இந்த சாப்பாடு கடைக்கு விட்டு பேக்கெல்லாம் மேஜ மேலேயே தான் இருக்கும், அதை விட்டுட்டு கிளம்பி வருவானுங்க பாரு. ஆக்சுவலி 2 வாட்டி நடந்துச்சு. ஒண்ணு சத்தி, இன்னொன்னு வந்து இன்னொன்னு என்னது, இன்னொன்னு அதுவும் பேக்கு நம்ம தலைவன் சாப்பாடு தான். எங்க அண்ணன் தான் இதை விட்டுட்டு வருவாரு. மேகியை வாங்கிடுவேன். வாங்கினா இல்லையான்னு கூட தெரியலடா, அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன்னா என்னன்னு எனக்கே தெரியல. வீட்டில் போய் பார்க்குறேன், மேகி வாங்கின ஞாபகமே இல்லை, மேகியும் காணும். அதை விட்டுற 84 சத்தியை வாங்கினான்டா. 84 சத்தியை விட்டுட்டு வந்துட்டான்டா. 84 வரைக்கும் சத்தியை வாங்கிட்டு மேலே வந்துட்டான். மேலே வந்துட்டு நான் சத்தியை வாங்கிட்டேன். எங்கடா சத்தி? எல்லாரும் எல்லாருக்கும் பொண்ணு பசி. அவருதான் நடந்து போயிட்டு வேண்டியது. சரி, அவருக்கு பக்கத்துலயே இன்னொருத்தன் அனுப்பிவிட்டேன் இந்த மாதிரி ஏதாச்சும் அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேரும் ஒன்னா பண்ணிட்டாங்க. சத்திய வேண்டா எங்கடா? ஆமால சத்தி, இது நீங்க சொல்லிடா எடுத்துட்டு வரணும். நீங்க வாங்குங்களா? வாங்குதானே சொன்னீங்க. சரி கைஸ், இதுக்கு முடிஞ்சு நம்ம ஸ்டோரிக்கு போயிடும். இது பண்ண இதை பேசணும், பேசிக்கிட்டே இருப்போம். அண்ணன் மாதிரி இருக்கானுங்க நம்ம கிட்ட பையனுங்களாம். டேலண்டட் ஃபெல்லர்ஸ். இப்போ நம்ம ஸ்டோரி கிடைக்கும். ஸ்டோரி என்ன தெரியுமா? ஓகே, இப்போ நான் இந்த சமீப காலத்தில் நாங்கள் பயங்கரமாக அவ்வளோ ட்ரிப்பு போனோம். ஆனால் என் மண்டையிலே நிற்கிறது 2 ட்ரிப்பு தான். அந்த ட்ரிப்போட பேரே தனி. அந்த ட்ரிப்புக்கு அப்புறம் அந்த ட்ரிப்பு பேரே மெமரபிள் டே. அந்த குரூப் இருக்குன்னு சொன்னால அந்த குரூப் பேரை வந்து வேற பேரு மாத்திட்டோம். அதுக்கப்புறம் மெமரபிள் டே. அந்த குரூப் பேரே மெமரபிள் டே. அந்த குரூப் மட்டும் தான் நான் டிலீட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த குரூப் பேரை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துடும், இவனுங்க என்ன பண்ணுங்க. சரி, நான் ஓகே இது வந்து ஓகேலா நான் வந்து நாங்கள் கேம்பிங் போன கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேலா முதல் ட்ரிப்புக்கு போகலாம் எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது இது போன வருஷம் நடந்த கதை. ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண கையோட ஆரம்பத்தில் வந்து அது நார்மல் ட்ரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது கேம்பிங் போகலான்டா அப்படின்னு சொல்லி பேச நடங்க. சரி கேம்பிங் தானே. ஒரு கூட்டாளிக்கு வந்து கேம்பிங் போனோம் ஆசைட்டா. ஸோ ஓகே வா கேம்பிங் போனோம். போனதே இல்லை அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது போகிறதே. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, சரி இந்தமாரி கேம்பிங் போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். பட் எந்த லொக்கேஷனுமே வந்து அமையல, தூரம் பட்ஜெட்குள்ள பார்க்கணும். ஸோ அதை அந்த எந்த லொக்கேஷனுமே வந்து ஒழுங்கா எங்களுக்கு அமையல. அப்புறம் நான் ஒரு பெரிய எலிட் மாரி நான் நடுவில் புந்தே மச்சான் எங்கள் அப்பா நிலம் வச்சிருக்காருடா, எங்கள் அப்பா நிலத்துல போய் தங்குவோம் நம்ம இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன். நானே ஒரு இடம் வச்சிருக்கேன், நீங்க எங்கேயோ போறீங்க. ஏன்னா அது லைக் நான் ஆக்சுவலி பிளான் பண்ணது நாங்கள் போகிற கேம்பிங் வந்து ரிவர் சைட்ல. ஸோ லைக் கடல் அந்த மாரி பிரெயின் ஸ்டார்ம்லாம் பண்ண பிறகு எந்த இடமும் அமையல. பட் அது சமயம் பட்ஜெட்ல ஓடுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சரி நான் வந்து பெரிய ஹோம் ஃபயர் மாரி வாங்க எங்கள் அப்பா நிலத்துல போய் கேம்பிங் பண்ணுவோம், கேம்பிங் தானே பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா நிலத்துல என்ன ஜோக்கான விஷயம்னா, எங்கள் அப்பா நிலம் வந்து கிளாப்பாசை வீட்டுக்கு நடுவில். ஸோ மேமாங்க காட்டில் தங்குற என்வாயர்மெண்ட் கிடைக்கும். ஆமாம், காட்டில் தங்குற என்வாயர்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் என்னோட மைண்டில் வந்து எங்கள் அப்பா ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் போட்டு வச்சிருப்பாரு அந்த இடத்துல. ஸோ என்னோட மைண்டில் வந்து நம்ம கேம்ப் எடுத்துகிட்டு போய் தங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கண்டெய்னருக்குள்ளேயே படுத்துக்கலாம். ஸோ அதுக்கு சுத்தம் இப்போ இருக்கிறது தான். அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இந்த கேம்பிங்லாம் ஓகே பண்ணிட்டோம். பிளான் எப்படின்னா, இதை ஒரு 3 நாள் முன்னாடி பேசணும், இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணோம்னா இது போவே மாட்டோம்னு சொல்லிட்டு சரி வாங்க கிளம்புவோம். இருக்கிற நிலத்தை கிளம்பியாச்சு. ஆனால் இது பேசும்போது எங்கள் கூட இருந்தது 8 பேர். அது அப்படியே குறைஞ்சி 6 பேர் என்னமோ. அப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக வந்து என்னோட சைட்லேருந்து என்னோட ஒரு கூட்டாளியை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கூட்டிட்டு எக்ஸ்ட்ராவா. ஸோ நாங்கள்லாம் லைக் ஒன்னா ஸ்கூல் படித்த பையனுங்க. ஸோ நாங்கள் ஒன்றா தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்ல, மேபி அந்த மாரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அவனையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி வாடா எவனும் வரல நீயாச்சும் வா அப்படின்னு சொல்லி அது கடைசியில் ஒரு 7 பேர் என்னமோ கிளம்புற மாரி ஆச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, இங்கேருந்து இப்போ எங்கள் அப்பா நிலத்துக்கு போனோம். எங்கள் அப்பா நிலத்துக்குள்ளே போகிறது எப்படி இருக்குன்னா, அது வந்து மேமாங்க அந்த ஏரியாவே வந்து கிளாப்பாஸ் சைடு ஏரியாவாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த கிளாப்பாஸ் சைடு வரைக்கும் பார்த்து தெரியும், அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு எனக்கு பார்த்து தெரியாது.
ஸோ அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பாதை நான் என் மண்டையில் என்ன யோசித்தேன்னா எங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் உள்ளுக்கு போகிற பாதி அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டீல் வந்து நாங்கள் வெள்ளனியாக தான் கிளம்பணும் காலை டைம் மத்தியானம் டைம்ல. அப்போதான் திரும்பி என்ன பண்ணோம், பாபிக்யூ பண்ணுறதுக்கு சாக்கோல விட்டுட்டோம். வாங்கிட்டோம் ஏற்கனவே இங்கே சாக்கோல விட்டுட்டோம். அப்புறம் தான் நடுவில் சந்தோஷம் சொல்லுவான், டே சாக்கோல் திடீர்னு ரேண்டமா காடி ஓட்டிட்டு இருக்கேன், டே சாக்கோல் இருக்காடான்னு. எப்படின்னா அவன் என்னதான் நினைச்சான்னு தெரியல, எல்லாரும் தேடுறானுங்க காடிக்குள்ளே. ஏன்னா ஐஸ் கட்டி வாங்க போனோம், அதுக்கப்புறம் தான் அவங்க கடையில கறி கடையை பார்த்துட்டு அப்புறம் வந்து கேட்பாரு. ஓ இல்லடா காடியிலே கேட்டுருவான், காடியிலேயே கேட்டுருவான். ஆமா ஸோ அவன் காடியிலேயே சொல்லிடுவான், டே சாக்கோலை விட்டுட்டு வந்துட்டோம். இவன் வந்து ஆக்சுவலி சாக்கோல் வந்து இருக்கா அப்படின்னு கேட்குறேன். சாக்கோலை விட்டுட்டோம்டா, கன்ஃபார்மாக விட்டுட்டோம். அவன் முடிவே பண்ணிட்டான். நாங்களும் தெரியும் ஒரு காடியில் இருக்கேன், எனக்கு தான் தெரியும் விட்டுட்டீங்கன்னு. அந்த மாதிரி தான் அவன் காடியில் உட்காந்துருந்தான். ஸோ நாங்கள் போன காடி வந்து 7 சீட்டர் காடி. ஸோ மேமங் காடி வந்து லைக் எப்படின்னா இடம் நிறையாவே இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபீல். ஸோ மொதல் நாங்கள் கிளம்பி போயிட்டோம், கிளப்பா சைடு வரைக்கும் போயிட்டோம். இது மொதல் போக முன்னாடி ஜூஸ் அது இது எல்லாமே தேவைப்படுற லைக் கண்ட மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. ஓ நீ தான் இருந்தியா அந்த இடத்துல? கண்ட மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. நான் தான் பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே நீங்க ஓட்டுக்கிட்டு நடுவில் கூட்டாளி வேற ரொட்டி பாய் வாங்கி தந்துருவான். ஆமா அந்த ரொட்டி பாய் தான் பீக்கே. என்ன கதைனா இந்த லொக்கேஷன் வந்து எங்க இருக்குன்னா, நாங்க வந்து இங்க ஜேபியில இருக்கோம், கெல்வாங்க்கு போனோம். ஸோ அதுல ஒருத்தன் இருக்கான், அவன் பெரிய பயிர். அவன் தான் எங்கள்கிட்ட சொன்னான், மச்சான் ஹைவேல போனா ஜாம்ல மாட்டிக்கும், நம்ம பழைய ரோட்டில் போவோம் 1.5 hour கிளம்பி சேர்ந்துருவோம் அப்படின்னா. அவன் சொன்னதை நானும் நம்பி அந்த பழைய ரோட்டில் கிளம்பி போனோம். கைஸ் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நாங்கள் தான் இதான் மொதல் வாட்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகிறோம். ஹைவேல மதிக்காத நாங்கள் பழைய ரோட்டில் ரூல்ஸை மதித்தோம். ஏன்னா 3 பாதை பயங்கரமா அவ்வளோ பெரிய பாதை வெட்டி வெட்டி புந்துக்கிட்டு இருந்தோம். தயவு செய்து பாதை அதுவும் 3 காடி வரலன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த ரோட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், சரி பழைய ரோட்டில் போகணும்னு சொல்லிட்டு பழைய ரோட்லேயே போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற கேப்பில் அவனை எந்த மாரி நாங்கள் வெடிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக்க முடியுமோ இதில் வேற அவருக்கு ஒரு ஆசை வேற, மச்சான் நான் கேம்பிங்கே போனதில்லை, இது என்னோட மெமரபிள் டேயா இருக்கணும். அங்க இருந்து தான் சொன்னாரு, அவர் பாவமா கேட்டாருமா, இதுதான் நான் முதல் வாட்டி கேம்பிங் போறேன், இதை எனக்கு மெமரபிளா ஆக்குங்கடா. அந்த ஒரு வார்த்தை தான் கடைசியில அடிச்சு விட்டுச்சு. அது கடைசியில சொல்லுவோம், மெமரபிள் டே ஆக்குங்கன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒத்த பாதையிலே அவனை எந்த அளவுக்கு மைண்ட் ஃபக்கா ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைண்ட் ஃபக்கா ஆக்கி வெடச்சு தள்ளிக்கிட்டு இருந்தோம். இதான் மச்சான் அவன் 1.5 hour நான் அந்த ரோட்ல போய் 45 நிமிஷத்துல பேர் பண்ணா அப்படின்னு என்னமோ கலைச்சிட்டு அவனை போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த ஒத்த ரோடையும் நாங்க கஷ்டப்பட்டு கடந்து அப்படி இப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்தோன்னு இருண்டிருச்சு. நாங்க அந்த காடு ஏற்கனவே எனக்கு பாதை வேற தெரியாது, இருட்டுல பயங்கரம் பீக். அப்புறம் அது அந்த ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட நிலத்துக்கு வந்து எங்கள் அப்பா போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த நிலம்லாம் வந்து இன்னும் சுத்தம் பண்ணாமல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிலத்தை மேமாங்க விற்கிறதுக்கு தான் பிளானிங் இருந்தாங்க. ஸோ விற்கிறதுக்கு இருக்கும் போது தான் சரி நான் எனக்கு என்னோட ஆசை என்னன்னா கடைசியாக ஒரு நம்ம போய் பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இவங்க விற்காட்டும் என்ன வேணாலும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுக்கு நான் வந்துட்டு தான் இந்த ஐடியாவே சொன்னேன். அப்புறம் இந்த நிலத்துக்கெல்லாம் போயிட்டோம், இருட்டிருச்சு. மணி ஒரு 6:30 ஆக்சுவலி இருட்டுச்சுன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியுது இருட்டாக போகுது. அந்த மாரி லெவலில் வந்து நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம், அதாவது அந்த கிளாப்பா சைடு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போதான் அங்கே வந்திருக்கோம், 1.5 மணி நேரம் பயங்கரமான 1.5 மணி நேரம். ஆனா அந்த ரொட்டி பாய் மட்டும் இல்லைன்னா நான் மென்தல் கோயாவாயி அங்கேயே டச் பண்ணிருப்பேன். ஸோ அதனால தம்பா தோலை பண்ணிட்டான். அந்த ரொட்டி பாயில வந்து என் மனசு அவன் நக்கிட்டான், சலசலன்னு. ஓகே பரவாயில்ல ரொட்டி பாய் வாங்கிட்டேன், ஓகே அதுக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன். அந்த மாரி ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். அப்புறம் இந்த மாரி அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டோமா. என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோன்னே எனக்கு பாதை தெரியாது உள்ளுக்கு போகிறது. ஏன்னா அது எப்படி இருக்குன்னா நம்ம காட்டு பாதையில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இருட்டு ஒன்றுமே இருக்காது, லைக் ஒன்றுமே தெரியாது. ஆமாம், அப்போ வந்து மின்னுக்குலாம் வந்து லைன் கிடைக்காது. எங்கள் அப்பா நிலத்துக்கிட்ட போனால் மட்டும்தான் கொஞ்சோண்டு லைன் கிடைக்கும், லைக் ஒரு இன்டர்நெட் பாய்க்கிற அளவுக்கு லைன் கிடைக்கும். அப்புறம் எனக்கு தெரியாது இந்த மாரிலாம் இருக்குன்னு. நான் எங்கள் அம்மாவுக்கு அடிச்சு பேசிக்கிட்டேன். எங்கள் அம்மா பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பட்டுன்னு எங்கள் அம்மா ஸ்டக் ஆகுறாங்க வீடியோவில். ஸ்டக் ஆகுறாங்க. நாங்கள் சரி அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி 8 மணிக்குள்ள போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ் இருட்டிருச்சு ஆக்சுவலி. ஆனால் 8 மணிக்குள்ள நாங்கள் அப்படி இப்படி நிலத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், அந்த வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அந்த வீடியோவில் அங்கங்கே பின் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.
ஆக்சுவலி என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த மாரி போய் சேர்ந்துட்டோம், அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போய் சேர்ந்துட்டோம், உள்ளுக்கும் போயாச்சு. இருட்டிருச்சு. அந்த இடத்துல வேற பாம்பு இருக்கும், அதாவது கருநாகம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, கிங் கோப்ரா. கிங் கோப்ரா. அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கெல்லாம் போயிட்டு நான் தான் சொன்னேன், உள்ளுக்கு ஒரு இது இருக்கு, அது பேர் என்னது, கண்டெய்னர் ஒன்று இருக்கு, அது வந்து நாங்கள் ரூம் மாரி ஆக்கி வச்சிருக்கோம். அந்த கண்டெய்னரை போய் நான் திறக்கிறேன், வாழ்க்கையை வெறுத்துட்டேன். இதை சுத்தம் பண்ணோம்னா 8 மணி ஆச்சு ஆல்ரெடி. இதை சுத்தம் பண்ண இப்ப முடியாது, வாய்ப்பே இல்லை. நாங்க சுத்தம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 3 ஹவர் தேவைப்படும். அந்த அளவுக்கு அந்த இடம் ரொம்ப தொர்ருவா இருந்துச்சு. என்ன மாரி அந்த நிலைமையில நாங்க இல்ல, ஏன்னா எல்லாரும் உட்காந்துட்டு அவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு ரொம்ப டயர்டாகி அந்த மாதிரி இருந்தோம். ஆனா வந்து எங்க அப்பா வந்து அள்ளுக்கு வந்து ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருந்தாரு. அதுதான் கேமிங் கிளச். ஆட்டை கொட்டாயில அது லைக் வைரமா இருக்கும். நார்மல் ஆட்டு கொட்டாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், வைரமா இருக்கும். ஆனா அது பெருசு. ஆளுக்கு ஒரு ஹோட்டல் மாரி. நான் போயிட்டு சொல்றேன், மச்சான் இந்த ரூம் உனக்கு, இந்த ரூம் எனக்கு, இந்த ரூம் உனக்குன்றோம். அந்த மாதிரி ரூமே இல்ல, அது வெறும் ஃபென்ஸ் தான். நீ எடுத்துக்கோ, இது உன்னோட ரூம் மச்சான், இது உன்னோட ரூம், பாத்ரூம் பின்னாடி, பாத்ரூம் வந்து பின்னாடி இருந்து போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம். இருங்க அந்த வீடியோ இருந்தா அந்த எடிட் பண்றோம் நாங்க காட்டுறோம். அப்புறம் இறங்கின கையோட ஒரு கதை நடந்துச்சு. ஆமா, என்ன இவரு போய் செக் பண்ணிட்டு இருக்காரு, எங்க அண்ணன் அங்க போறாரு. நான் வந்துட்டு என்ன புல்லா இருந்துச்சு தெரியுமா, நான் வந்துட்டு எங்க பேரு உடும்பு சொல்றேன், எங்க பேரு உடும்பு, ஏன்னா புல்லு ஒரு மாதிரி அப்படி ஆடுச்சு. ஏழை தலையெல்லாம் ஆடுது சார், அதுல ஆடுது சார். அது மட்டும் நீ இப்படி நீங்க நடந்து போனீங்கனாலே அது பார்த்தானே தெரியும் ஏதோ ஆடுது. பாவம் நான் பார்த்தேன், எங்க பேரு உடும்பு, எங்க அண்ணன் கேட்டேன், எங்க அண்ணன் அங்க போறாரு, எங்க பேரு உடும்பு. பின்னாடில இருந்து அப்புறம் தான் யாரோ வந்து நீதான் நான் தான் வந்து பாப்பேன், என்ன உடும்பு தானேன்னு. நான் உடும்பு தானேன்னு சொல்லிட்டு கிட்டலாம் போயிட்டு பாக்குறேன். அப்புறம் என்ன சொன்னேன், என்ன உடும்பு இது, தலையும் காலம் இல்ல உடும்பு இது, என்னடா உடும்பு இது, காலு எல்லாம் இல்ல காணோம், வெறும் வாழு மட்டும் தெரியுது அப்படின்னு. அப்புறம் தான் சந்தோஷம் என்ன சொல்லுவாரு எனக்கு, டே அது பாம்புடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி பேக் அடிச்சு ஆக்ஷன் பாம்பா அப்படியே பாட்டுக்கு நடந்து வர. ஏன்னா எனக்கு பழகிருச்சு தலைவர், அந்த இடத்துல எனக்கு பழகிருச்சு. அப்புறம் அந்த பாம்பெல்லாம் பார்த்துட்டு சரி இப்போ இங்கே இந்த கண்டெய்னர் சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஆட்டுக்கொட்டை, ஏன்னா ஆட்டுக்கொட்டை தான் எங்கள் அப்பா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஆடு விற்றுக்கிட்டு இருந்தார். சரி அந்த கொட்டாய்க்கு போய் பார்ப்போம், அந்த கொட்டாய் நிலைமை எப்படி இருக்கு, அந்த கொட்டையை வேணா நம்ம சுத்தம் பண்ண. ஏன்னா அந்த கொட்டாய் ஃபுல்லாகவே லைட்டாக தான் இருக்கும், லைட் தட்டி விட்டோம்னா வெளிச்சமாயிரும், ஃபுல்லாக வெளிச்சமாயிரும். அதுவும் இல்லாமல் அந்த கொட்டையில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கொசு கடிக்கும். அதை பத்தி மட்டும் தான் நான் யோசிச்சிருந்தேன். ஆனா நாங்க இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணி ஸோ கொசுவோட நாங்க பிளான் பண்ணல, நான் கூட்டிட்டு வந்தேன் அந்த +1 எல்லாத்துக்கும் பிளான் பண்ணானுங்க. ஆனா பாத்ரூம் போறதுக்கு ஒரு தண்ணி பிளான் பண்ணாம போயிட்டானுங்க. பாத்ரூமே இல்ல, பாத்ரூம்ல ஃப்ளஷ் வேலை செய்யல. அந்த கதையை நான் இருங்க. அப்புறம் வந்து அந்த கொட்டையில ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி கொசு கடிக்கும். ஸோ நாங்க வந்து அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம போறோம், கேம்ப் கட்டுறோம், தங்குறோம், குளிக்கிறோம், வரோம், அப்படி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். அப்புறம் கிட்ட போன பிறகு தான் எங்களுக்கு தெரியுது, இங்க கொசு கடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நான் கூட்டிட்டு வந்தேன் அந்த ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டான் அந்த கொசு மருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். ஸோ அதெல்லாம் பத்த வச்சுட்டாங்க, அங்க வச்சுட்டு அங்க பத்த வச்சோம், அங்க புகையாவே ஆயிடுச்சு. அல்லது அங்கங்க பத்த வச்சுட்டு அந்த மாதிரி வரலன்னா பாத்துக்கோங்க. அப்புறம் நாங்க வந்து என்னன்னா, நாங்க ஆல்ரெடி லைக் எப்படி சொல்றது, ஒரு மொக்டெயில் செய்யற மாரி நாங்க ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு ஜோக்கான மொக்டெயில் செஞ்சு குடிக்க போறோம். அசாமு, ஸ்ப்ரைட்டு, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் வெட்டி வெட்டி உள்ளுக்கு போடுறோம். ஒரு ஜோக்கான ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேமாங்க இந்த மாதிரி ஒரு மொக்டெயிலாம் செஞ்சு உள்ளுக்குலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு பாலிஃபார்ம் வாங்கிட்டு போனோம், ஐஸ் கரையாமல் இருக்கிறதுக்கு. அதுக்குள்ளேயே ஐஸை கட்டி அதுக்குள்ளேயே ஜூஸ் எல்லாம் ஊற்றி ஓகே செட்டப் டன் அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்னன்னா, இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த டாய்லெட் பிரச்சனை இப்போ தான் வருது. டாய்லெட் இருக்கு, இல்லைன்னு இல்லை, ஆனால் அந்த டாய்லெட்ல ஃப்ளஷ் என்ன ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் போய் அதை பார்த்து அந்த இடத்த பார்த்து இருந்துச்சு. ஸோ லைக் யாருமே அந்த டாய்லெட் பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கல. நாங்களே போய் ரொம்ப நாள் ஆச்சு. வெறும் இப்போ என்ன ஆடு இருக்கும்போது சும்மா போய்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு. இப்போ வெறும் கிளாப்பர் சைட் மட்டும் தானே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. வெறும் ஒரு மாதத்தில் 15 நாள் போவாங்க, 15வது நாள் போவாங்க, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு 15 மாதம் கழிச்சு போவாங்க. அந்த மாரி ஸோ மாதத்தில் 2 வாட்டி தான் போவாங்க. ஸோ அந்த டாய்லெட்டை பற்றிலாம் நாங்கள் அந்த அளவுக்கு பெருசாக இது பண்ணிக்கல. அப்புறம் அங்கே போய் டாய்லெட் இல்லைன்னு வந்து நாங்கள் பிபிக்யூ பண்ணுறதுக்குலாம் ஸ்டாண்டு அது இதெல்லாம் எல்லாத்தையும் செட்டப்லாம் பண்ணியாச்சு. இப்போ பிபிக்யூ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமாம், ஏன்னா மணி அப்பயே 8 நாங்கள் எப்போ சாப்பிட்டு எப்போ தூங்கி இப்படி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ போயிட்டு பிபிக்யூலாம் ஸ்டார்ட் பண்ணி கோழி நாங்கள் பயங்கரமாக எத்தனை கோழி வாங்கிட்டு போனோம்,
அங்க 6 பேருக்கு 5-6 கோடி வாங்கிட்டு போனோம். இல்ல நம்ம 5 தான் வாங்கணும். 4 வாங்கணும். தம்பாவா வந்து எடுத்து ஆமா. சோ 6 கோடிலாம் சோ 6 கோடிலாம் டோட்டலா அந்த கோழி வந்து ஏன்னா அது ஆண்டியோட ரெசிபி. லைக் அந்த கொண்டா இது வந்து அவங்க அம்மாவே மேரினேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்க இருக்கிற அந்த 5 கோழி வந்து நாங்களே மேரினேட் பண்ணி கொண்டு போனோம். இதை மேரினேட் பண்ணிட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்ச கோழி தான். இந்த கோழி எல்லாம் பொரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அவ்வளவு நேரம். ஆனா props to சந்தோஷ் அட்ட வருஷமும் பண்ணுவோம். வருஷம் அவரோ நானு அப்புறம் அபிஷேக் அட்ட 3 பேர் இல்ல பேசிட்டோம். அதுக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் என்ன தெரியுமா சொன்னா, இல்ல நான் பண்ண மாட்டேன்டாங்க. அப்புறம் அவன் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் கிட்ட போய் கேட்கிறேன், ஏன்டா நீ பண்ணிடு, நீ தான் பண்ண. இல்லடா எனக்கு ரொம்ப பசிக்குது இவனுங்களை செய்ய சொன்னா ஏதாவது கதை பண்ணி விட்டுருவானுங்க. நானே செஞ்சு நானே சாப்பிட்டேன். எனக்கு அந்த இமேஜ் வந்து மைண்ட்ல ஓடி அப்புறம் ரிஷி என்ன தனியா கூட்டிட்டு போறான். அண்ணா நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, நான் ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து கூட்டிட்டு வந்தேன் எங்க உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு. தனியாலாம் போயிட்டோம். நடுவில் இவரு என்னடா நீங்க தனியா போய் பேசுறீங்க, வெட்டி விடுறீங்களா? வெட்டி விடுறீங்க. பீம் பாய் டேய், நீங்க மட்டும் என்னடா தனியா பேசுறீங்க? நீங்க உங்க ரூமுக்கு போங்க. ரூமுக்கு போங்க, நான் இப்ப சொல்றேன், அப்புறம் வந்து அண்ணா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் நான் அதெல்லாம் முடியாது, நான் நிப்பேன், நான் கேட்பேன், இது ஏன் நலம்ன்றான். பரவாயில்ல நீங்க இல்லைங்க, எல்லாம் உங்க நலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா நான் சொன்னேன். ஆக்சுவலி அந்த வாரப்பாதை தெரியுமா, நம்ம உள்ளுக்கு பூந்துட்டு என்ன தெரியுமா பார்த்தேன், அது வர்ற பாதையில இன்னொருத்தனும் பார்த்துட்டான். யாரு? தலைவன். ஐயா அவரு அவன் பேய் பார்க்கலன்னா தான் அதிசயம், அவன் பார்த்தா அதிசயம். உண்மையில் என் மனம் மெழுகாகும், சில இருட்டுக்கு தானது ஒளி வீசும், கடைசி வரை தனியாய் உருகும். என்ன தெரியுமாச்சு, நாங்க காடியில அப்படி இறங்கி ஏறி வளைஞ்சி இப்படி போயிட்டு இருக்கோம். சோ அந்த கட்டத்துல நான் பின்னாடி இருக்கேன். அது வாய் இல்ல, எங்க தெரியுமா, நம்ம இப்படி மேல ஏறி இப்படி கீழே இறங்குறோம். இந்த சீட் வந்து மேல ஏறுது. அதான் அந்த கருப்பு உருவத்தையே பார்த்தேன். நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் நீ கருப்பு உருவத்தை பார்த்தேன்னு சொன்ன, அவன் வெள்ளை உருவம் பார்த்தேன்னு சொன்னான். ஆமாடா, அது பெரிய நிலம்டா. எத்தனை அப்புறம் என்ன பேய்க்கே நாங்க டஃப் கொடுத்துருக்கோம்னா பாத்துக்கங்களேன். நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டேன் அவ்வளவா. ஆனா அது பார்த்தோன்னே எனக்கு நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னதான் அது. அப்புறம் ஒருவேளை போர்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அவனே பயந்துட்டான். நான் இங்க இருக்கேன், நான் அங்க பாத்துக்கிட்டு இருக்கேன், காடியில போயிட்டு இருக்கோம். நான் பார்த்துட்டு சரி இதெல்லாம் வந்து எங்க அண்ணன் கிட்ட சொன்னாதான் சரிப்பட்டு வரும், அவர் ஏதாவது லாஜிக் ரீசன் வச்சிருப்பாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்றேன், சரி விடு பாத்துட்டால விட்டுரு. அப்புறம் அவன் சொல்றான், இது என்னடா கடை, நான் ஒரு கதை அந்த பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், பாட்டை ஆடிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா இந்த ஆடுலாம் நாங்க எங்க அப்பா ஏன் பண்றதை விட்டுட்டாருன்னா, ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு ஒர்க்கரை வந்து நாங்க இந்தியால இருந்து இது பண்ணிருப்பாங்க, எப்படி சொல்றது, அவர் வந்து இம்போர்ட் பிளேயர் அவர் இம்போர்ட் பண்ணிருக்கோம் நாங்க ஆடை பாத்துக்கிறதுக்கு ஸ்பெஷலா. அப்புறம் இம்போர்ட் பண்ண பிளேயரை அங்க விட்டுட்டு போயிடணும். அந்த தாத்தாக்கு வந்து இருக்கும் வயசு ஒரு 60-70 இருக்கும், அந்த மாரி வயசு இருக்கும். ஸோ இந்த மாரி ஆடை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த தாத்தா இறந்துட்டாரு. எங்க இறந்துட்டாருன்னா நாங்க தங்க போறோம்னு சொன்னோம் அந்த ரூம்ல. நான் நினைச்சேன் அந்த ரூமுக்குள்ளேயே இவனுக்கு தங்க வச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளேயே ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த ரூம் என்னால் சுத்தம் பண்ண முடியல காய்ஸ். சரி என்ன பண்றது, அப்பயும் எனக்கு தெரியும் இவனுங்களை வச்சு நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ராத்திரி ஆச்சு, எல்லாருமே கோழி தான் செஞ்சுட்டாங்க. சொல்லவே இல்லை திரும்ப எங்க கிட்ட எல்லாரும் கோழி செஞ்சுட்டு உட்காரணும், ஏதோ வாழை இலை விருந்து மாரி டொக்கா கோழி எல்லாம் போட்டு உட்காந்துருக்கானுங்க. பாய்ஸ் நான் வந்து கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, கைஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துலதான் அந்த தாத்தா இறந்து போனாரு, இந்த இடத்துலதான் அந்த தாத்தா இறந்துருக்காரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இவங்க என்ன எங்களுக்கு எப்படின்னு தெரியும், உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்றாங்க. அப்புறம் அதுல ஒருத்தர் பர்டிகுலர்
எனக்கு எப்படி என்ன விஷயம் எனக்கு புரியலன்னா, பேயே அவன் கண்ணுக்கு தான் தெரியும், ஆனா அவன் தான் பேயை பார்த்து 1 நம்பரா பயப்படுவான். ஸோ அவனை வச்சு தான் இதை நம்ம இந்த ஏன்னா கேம்பிங் எல்லாம் ஸ்பாயில்டாச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஸ்பாயில்டாக தான் ஆகணும். அங்கே போனோடனே ரொம்ப இதாக ஃபீல் ஆகிட்டோம். ஆட்டுக்கொட்டையில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சரி இதை வச்சியாச்சும் ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் போய் அவன்கிட்ட சொல்கிறேன், இனிமேல் இந்த இடத்துல தாத்தா இறந்துட்டாரா அப்படின்னு. அதுக்கப்புறம் சுருங்க ஆரம்பித்தவன் தான் நைட்டு ஃபுல்லாக சுருங்கிட்டு தான் கிடந்தேன். அப்புறம் தான் நான் ஒரு தியரிக்கு வந்தேன். அப்போ நான் பார்த்தது தாத்தாவாக தான் இருக்கும், வர வைக்கிறாரு. வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. டீ காபில உண்டு இல்ல, போங்கோ போங்கோ, ஃபுல் மீல்ஸே குடுக்குறாங்க. அது நான் யார்ட்டையும் சொல்லுவேன், தாத்தாவா தான் இருக்கும், நம்ம கைதான். இவனுங்க எல்லாம் பேய பார்த்து பயப்படுவானுங்க. பார்த்தா அந்த தாத்தாவை வச்சு செத்த இடத்துலயே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தாத்தா வட்டை போட்டுக்கிட்டு தாத்தா தாத்தா அப்படின்றானுங்க. தனியா ஒரு மங்களம் எடுத்து வச்சு கோழில எடுத்து வச்சு அவருக்கு பாட்டு போட்டு அடிக்கிறோம். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இப்ப போயிட்டு எங்களுக்கு அந்த கொட்டையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு நாங்க கார்டு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கார்டு கேம் 21 அப்படிலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நம்ம மகா இருக்காங்கல்ல, காட்டை வந்து என்னோட ஆட்டுக்கொட்டையெல்லாம் தெரியாதா கைஸ், அந்த பிளாங்கா இருக்கும். ஸோ லைக் கேப்ஸ் இருக்கும். ஆக்சுவலி அந்த கேப் திக் தான், இவ்வளவு திக்கா இருக்கும். ஏன் அந்த கேப் ஆக்சுவலி இருக்குன்னா, யாரா ஃபோன் கூட உடுற அளவுக்கு கேப் இருக்கும். ஏன் அந்த மாதிரி கேப்ஸ் இருக்குன்னா, ஆட்டு வந்து புடுக்க போடல, அந்த புடுக்க வந்து மேலேயே தங்கக்கூடாது, கீழே விழுந்துடணும்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த வைக்கும் போதே மேமாங்க அந்த மாதிரி கேப் வச்சுதான் வைப்பாங்க. ஸோ அந்த கேப்புக்குள்ள இவன் காட்டை எடுத்து போட்டுருவான், போட்டுட்டு காட்டை எடுத்து உள்ளுக்கு போட்டுருவான். போட்டுட்டு இந்த கதையெல்லாம் நான் சொல்லி முடிச்சு தெரியுமா, இது லைக் இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு, மணி 2-3 ஆச்சு. அந்த மாதிரி டைம்ல கார்டு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க அப்படின்னு சீரியஸா விளாண்டுக்கிட்டு இருக்கோம். காட்டை உள்ளுக்கு போட்டுருவான். உள்ளுக்கு போட்டு எங்க எல்லாருக்கிட்டே வந்து கேட்பான், அப்படியே மச்சான் காட்டை போட்டேன் வரீங்களாடா, போடா மாட்டுக்கு அனுப்பிட்டோம். ஏன்னா நாங்க சீரியஸா கார்டு கேம்ல இறங்கிட்டோம். அப்ப ரிஷி அனுப்பிவிட்டோம், ரிஷி கூட போனோம். ரிஷி போகும்போதே நாங்க 3 பேர் சொல்லி அனுப்பணும், அவனை விட்டுட்டு மட்டும் வந்துடாத. எனக்கு என்ன பயம்னா, எனக்கு பேய் பயம் இல்ல, பாம்பு வந்துடும் அந்த பயம். சோ நாளைக்கு இவனுக்கு 2 பேரும் இப்படி கீழே இவனுக்கு போகும்போதே ஆக்சுவலி நான் கேம் பார்க்க முடியும், பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ நான் கேமை ஸ்டாப் பண்ணிட்டு நான் இவனுக்கு போற இடத்துக்குலாம் அப்படி லைட் அடிச்சு பாக்குறேன், ஏதாச்சும் இருக்கா சைட்ல பாம்பு கீம்பு சுருட்டி கிடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு என்ன தெரியுமா கைஸ் நடந்துச்சு. இதுதான் கைஸ் காமெடிக்கு மேலே காமெடி. கீழே இறங்கணுமா வந்தோம், பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் அவர் லைட் அடிக்கிறாரு, மேல அக்ஷன் லைட் அடிக்கிறாங்க. நான் ஒண்ணுமே என்கிட்ட லைட் ஒண்ணுமே இல்ல. நான் அப்படி போறேன், எடுத்துட்டேன். டேய் ஓடுறான், செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4-4:30 எஸ்கேப் ஆயிடுவானா. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு சம்மதமே இல்ல. என்னடா உண்மையிலே ஓடுறீங்க? நானும் ஓடிட்டே ஓடுனேன். எங்களுக்கு மேல சிரிப்பு, உண்மையிலே ஓடுறான்டா. ஏன் தெரியுமா கைஸ், ஒண்ணு வந்து அவன் வந்து ஆளு பயம் மேமாங்க அந்த அந்த கீழே அடியில பூந்தாக்கா அவன் குடிஞ்சுக்கிட்டு தான் போவான். அடி உன்னைய பார்க்கும்போது கடமை தெரியல. அவன் வந்து ஆக்சுவலி ஒரு 6 feet இருப்பான். 190 CM பாத்துக்கங்களேன், பொண்ணாவே அவன் 190ல நானே 11655 என்னமோ தான் இருப்பேன். எனக்கே நான் கீழே குடிக்கணும். 190 அவன்லாம் என்ன மாதிரி தெரியுமா, எப்படி லேப்டாப் மாரி கிடப்பான், லேப்டாப் மாரி கிடப்பான். ஸோ அவன் அந்த மாதிரி குனிஞ்சு ஓடுறான். நீங்க யோசிச்சு பாருங்க, மேல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அவன் ஓடுறத. என்னால இது சிரிப்பையும் நிப்பாட்ட முடியல, சீரியஸா என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன், என்னடா உண்மையிலே ஓடுறீங்க? அதுக்கு இவன் வேற இவன் கீழ இருந்து கத்துறான், என்ன உண்மையிலே விட்டுட்டு ஓடுறீங்க? பாட்டுக்கு கேள்வி கேட்கிறேன், என்னடா விட்டு ஓடி நல்ல வார்த்தைலாம் பார்த்தேன். இவன் டென்ஷன் ஆயிட்டான். ஆமா, ஏன்னா என்கிட்ட லைட் இல்ல, பொண்ணு இருட்டா இருக்கு. இருக்காதீங்க தம்பி வந்தவன நல்லா காப்பாத்தணும். நீங்க பண்ண தப்புக்கு அவன் வந்தான். ஐயா நான் தண்ணி கேன் போடணும். அப்புறம் கீழே எல்லாம் நடந்துருச்சு. நாங்க எல்லாம் தூங்குறதுக்கு வந்துட்டோம். ஏன்னா மணி ஒரு 3-4 ஆச்சு. சோ ஒரு 3-4 காலையில, அதாவது விடி காலையில ஏஎம்ல இல்ல இவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. என்ன தெரியுமா இருந்துச்சு, அப்புறம் ஹரிசனை வந்து அதுக்கு லாஸ்டா தான் அவரோட கோழி எடுத்தாரு. எல்லாருக்கும் வயிறு பொண்ணு ஃபுல்லாச்சு. 5 கோழி 6 கோழி நினைச்சு பாருங்க, வயிறு ஃபுல்லு, பாத்ரூம் கூட போக முடியாது யாருனாலையும். அப்படி ஒண்ணு என்னத்த சாப்பிடுறது. அப்புறம் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஒரு பாட்டுக்கு மாஷி ரூம்ல இது பண்ணிட்டு இருக்க, நான் தெம்மான் பண்ணிட்டு இருந்தேன். யாரு, நானு நீனு அப்புறம் நவீனேஷ் கூட படுத்துட்டான். ஆமா, அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. அதுக்கு
ஸோ அப்போ நானும் எங்கள் அண்ணா அந்த காக்டெயில் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நான் அவரை பார்க்க அவரு தான் பாபுக்கு பண்ணியிருந்தாரு. பாபு இங்க இருக்கு, இப்படி படுத்துருக்கு, எப்படி சப்பாங்கால் போட்டு படுத்து. நான் அதை பார்த்துட்டு வெடிச்சு போயிட்டேன். நான் அந்த மாதிரி யார் அண்ணே ரோட்ல கிடக்குறவங்க கூட அது படுத்துக்க மாட்டாங்க, நேரா தான் படுத்துக்கிறோம். டயர்ட்ல ஜெர்னி டயர்ட் மெமரபிலிட்டி இருங்க. ஆனா ஒன்னும் ஹைலைட்டே அங்க ஒன்னும் முடியலங்க. இதுக்கப்புறம் தான் ஹைலைட். அதுக்கப்புறம் நான் போய் எழுப்பிடுவேனே, நெருப்பு கிட்ட படுத்துக்கிட்டு இருக்கீங்களா, ஓரமா படுங்க, சூடா இருக்கு அப்படி. அவர் என்ன திரும்ப பண்ணாரு, அப்படிதான். ஆனா இந்த வாட்டி கால்ல நீட்டிக்கிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப டயர்ட் ஆன பிறகு எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட கணக்குப்படி 8 மணி. ஏன்னா நானும் தூங்கிட்டு தான் எனக்கு சரியா தெரியல. 8 மணி விஷயம் வந்து எழுப்புறான், நே ஹரிசண்ணனை காணோம் அப்படின்னு. ஒரு 6 இருக்கும், 6 மணிக்கு எழுப்புறான். எனக்கு ஒரு பக்கெட் அவனை தேடட்டா, ஏன்னா இவன் தான் இந்த காதல் தோல்வி வேலையெல்லாம் ரொம்ப பண்ணுவான். அந்த ட்ரிப்புக்குலாம் வந்தாலே நான் நினைச்சா அவன் கேர்ள் கூட தான் பேச போயிட்டான். அந்த மாதிரி மைண்ட் செட்லயே நான் விட்டுட்டேன். கடற்கறான் எங்கேயாச்சும் போட்டவன். நான் என்ன நினைச்சேன்னா, என்னை தூங்க சொல்லி கூட்டிட்டு வந்தா அப்பயும் நீ போயிருக்கனா படு, நீ பட்டாதான் உனக்கு தெரியும் அந்த மாதிரி மைண்ட் செட். ஆனா ரிஷி வந்து ரொம்ப லைக் அவர் காணோம், ஏன்னா அங்கதான் அந்த பாம்பு. ஓ ஆமா, அதுவும் இல்லாம எங்க அப்பா வந்து அந்த இடத்துல வந்து ஆட்டோட அந்த லைக் அந்த என்ன சொல்றது கக்காவெல்லாம் வந்து எடுத்து ஒரு இடத்துல குழியில வந்து அந்த குழி இருக்கும், ஒரு 9 அடி இருக்கும், 9 அடி ஆழத்துக்கு அந்த குழி இருக்கும். ஸோ அது பெரிய குழி, 9 அடி பெரிய குழி. அந்த குழி வந்து ஆக்சுவலி நைட்ல போனா விழுந்துட்டோம்னா அதெல்லாம் பீ தானே போட்டு வச்சிருக்காங்க, ஆட்டோட பீ தானே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பீயை போட்டு நம்ம விழுந்துட்டோம்னா அது நம்ம அப்படி லைக் ஃபுல்லா உள்ளுக்கு இறங்கிடும். நீ யோசிச்சு பாரு, அந்த பீயை ஆல்ரெடி மேல வரைக்கும் இருக்கு, இவன் இறங்கன்னு வச்சுக்கேன் அப்படியே உள்ளுக்கே போயிடும். நினைச்சுலாம் பாக்காதீங்க, அதெல்லாம் தூக்க கூட முடியாது, அது காப்பாற்றவே முடியாது. கயிறை விட்டா கூட எங்க கயிறும் இல்லை எங்க கிட்ட அவனை காப்பாத்துறதுக்கு. ஸோ லைக் அதுக்குள்ள விழுந்துட்டான். ஸோ அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலி நான் அதை பத்தி மறந்துட்டேன். நான் ரொம்ப தூக்கத்துல இருந்தேன் அந்த இடத்துல. போயிட்டானா சரி கிடக்குறான்னு சொல்லிட்டு நான் திரும்பி சம்பவம் பலி தூக்கத்தை. இவனும் அதே தான், திரும்பி சம்பவம் பலி. இவன் தான் கொஞ்சம் பயந்து, இவன் அந்த நடக்கிற சிச்சுவேஷன்லாம் யோசிச்சுட்டு சினாரியெல்லாம் பார்த்துட்டு சுத்தி தேடுறான். நான் இல்லை எப்படி தெரியுமா தேடினேன், எல்லாம் ஒரு ரூம் இருக்கும்ல. ஓகே, நாங்க வந்து இந்த ரூமுக்கு தான், நான் வந்து இந்த சைட்லேயும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பாக்குறேன் அவர் பாட்டுக்கு எங்க போயிட்டு இருக்காரு. நான் கேட்கறேன் எங்கண்ணே போறீங்க, ஒரு பதிலும் இல்லை, பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கெட்ட வார்த்தை இது வரைக்கும் வந்துருச்சுங்க, பட் குட் பாய்ன்ற ஒரே காரணத்தால கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன் குடும்ப குட்டி எல்லாம் நல்லா இருக்கு. போயிட்டு அவர் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல தான் திரும்பினாரு. சோ நான் என்ன பண்ணேன், நான் கீழே இறங்கல, நான் வந்து அந்த ரூமுக்கு பூந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம மேல இருந்து பார்த்தா தெரியும் இப்படி எல்லாம் போறானே, ஏன்னா நம்ம ரொம்ப மேலேயா இருக்கோம். சோ அப்ப இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன், எங்கடா போன ஒரு ஆளை காணோம். ஏன்னா பாத்ரூம் அந்த சைட் தான் இருந்துச்சு. அப்ப நானும் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், கதவு திறக்கிற சத்தம் இந்த சைட் பாக்குறேன், இவர் இங்க இருக்காரு, அவர் இந்த சைட்ல இருந்து வந்திருக்காரு. எனக்கு தெரியல பாத்ரூம் எங்கதான் போனாரா, பாத்ரூம் போனாரா, சுத்திட்டு வந்திருக்காரு. நான் படிச்சிருக்கேன். அப்புறம் நானும் கேட்கறேன், கேள்வியெல்லாம் கேட்கறேன், என்னத்துக்கு இப்ப எங்க போனீங்க, பாத்ரூம் தான் அண்ணன் அவ்வளவு பெரிய ரூம் கொடுத்து வச்சிருக்காரு பின்னாடி, அங்க போக முடியாது. நான் நல்லா கேட்கறேன், அவரு திருப்பியும் போய் சப்பாங்கால் போட்டு படுத்துட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல முக்கி நாங்க கஷ்டப்பட்டு தூங்கி எழுந்துச்சு. மறுநாள் காலையிலே ஆச்சு. காலையிலே ஆயிட்டோடே. காலையில என்ன நடந்துச்சுன்னா, அவன் என்கிட்ட வந்து நாங்க வந்து இப்ப காடி வந்து அந்த கிளாப்பாஸ் இடத்துக்குள்ள புந்ததுனால டயர்லாம் வந்து மண் ஏறி போய் ரொம்ப அழுக்காவே தான் இருந்துச்சு. ஸோ எங்க அப்பா எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி புல்லுக்கு போடுறாருன்னா ஒரு அந்த வெளியே இருக்கிற காவாஷ்கே வந்து காடியை போட்டுட்டு கழுவிட்டு தான் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போவோம். ஸோ நானும் இவங்ககிட்ட அந்த பிளான், ஐயா நம்ம கல்ச்சர்ஸை வளர்ப்போம், அப்பா செஞ்சதே பையன் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே அந்த கிளாப்பாஸ் வீட்டில் வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமா இல்லை. வெளியே வரும்போது ஆக்சுவலி ஒரே ரோடு தான், ஸ்ட்ரெயிட்டான ரோடு தான். ஸோ வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த கையோட நேராக காவாஷ்க்கு கொண்டு போய் காடி விட்டுட்டோம். அந்த இடத்துல ஹரிஷ் என்கிட்ட சொன்னான், மச்சான் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு. அது என்ன காவாஷ்ல டாய்லெட் இருக்குடா, காவாஷ் டாய்லெட்ல போ அப்படின்னு. அந்த டாய்லெட் கிட்ட போறான், கருவை காணும் டாய்லெட்ல. அதப்பா நினைச்சு வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க. இவனுக்கு காலையிலே வயிறு வலி. ஆக்சுவலி அங்க எல்லாத்துக்குமே வயிறு வலி இல்லைன்னு சொல்ல முடியாது. லைக் அவன் மாரி யாருக்கும் கிட்ட வரல, அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கனால லைக் இப்ப நானும் எங்க இருந்தாலும் என் வீட்டுக்கு போனாதான் நானும் ஃப்ரீயா போக முடியும். அந்த மாரி கேரக்டர் நான். இந்த மாரி கேரக்டர் எனக்கு தெரியல. டாய்லெட் காவாஷ் டாய்லெட் கிட்ட போனா காவாஷ் டாய்லெட் கதவு உடஞ்சி கிடந்துச்சு. ஓகே பண்ண கதை, அங்க டாய்லெட் போல. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஒன்று சொன்னான், டி இங்கதான்டா இருக்கு என் சொந்தக்காரங்க வீடு, நான் என் சொந்தக்காரங்க வீட்டுல போயிட்டு நல்லா வயிற்ற கிளியர் விட்டு வரேன் அப்படின்னு. நினைச்சு பாருங்க, என்ன
இந்த பக்கம் வேலை வந்து இருக்க பெரியப்பா பேலை வந்து வேட்டு பிடிச்சு பேசுவோம். எங்களுக்கு ஏடா அதை நடிச்சு சிரிக்கல, நாங்க எல்லாம் அதான் நடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். காவாஸ்லேயே காடி கழுவி போட்டுக்கிட்டு. ஸோ காடி வந்து மெம்மாங்க ரொம்ப அழுக்காக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நேரம் தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவன் போயிட்டான். எங்களுடைய இனிஷியல் பிளான் என்னன்னா, நீ இப்போ பேனிட்டு அங்கேயே இரு, நாங்கள் காடி கழுவி முடிச்சு ஏற்றிக்கிறோம் அப்படின்னு. ஸோ இவன் போனவன் ரொம்ப நேரம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். சொந்தக்காரங்க வீடு ரைட் ஹேண்ட் சைடு, ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து திரும்பி வரான். இல்ல போகும்போது இப்படிதானே கை காமிச்சான், இப்படி போறான். இவன் எங்கடா போறான் தெரியலையாடா. ஒருவேளை முதலே சொல்லியிருந்தேன் ஷெல்லுன்னு, ஒருவேளை ஷெல்லுக்கு போறானோ அப்படின்னு நாங்க ஆக்சுவலி அதை யோசிச்சோம். பட் நான் என்ன யோசிச்சேன்னா, அவன் சொந்தக்காரங்க வீடு அவனுக்கு பார்த்து தெரிய போகுது, அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாச்சு. திரும்பி போனவன் வரான். வந்துட்டு அப்புறம் இவனுக்கு கேட்கறானுங்க, அடி உன் சொந்தக்காரங்க வீடு இந்த சீட்டு இதோ இங்க இருக்குன்னு, என்னடா இந்த பக்கெட்டு போறா அப்படின்னு. அப்படி கேட்ட பிறகுதான் அவன் சொல்றான், இல்லடா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரைக்கும் நான் போயிருந்தேன்னா அங்கேயே ரிலீஸ் ஆகிருக்குமோ என்னமோ சொன்னாப்புல இருக்கு, அதனால நான் ஷெல்லுக்கு போயிட்டேன் அப்படின்னு. செல்லுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அப்புறம் மச்சான் எல்லாம் கிளியர் ஆச்சா, ஓகே தானே அவனுக்கு அப்படின்னு. மச்சான் போய் பேண்டா பாதி பீ வச்சு பாதி பீ வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். எனக்கு அதை நினைச்சு வேற ஒரு பக்கத்து சிரிப்பு. அப்புறம் நாங்கள் காடியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நினைச்சுன்னா, இப்போ வந்து நாங்கள் கில்வாங்க வந்துட்டோங்க. கில்வாங்கில் வந்து என்ன ஃபேமஸ்னா, இந்த குளிக்கிறது ஆயத்தர்ஜூன்லாம் ஃபேமஸ். சரி வாங்க குளிக்கிற இடத்துக்கு போகணும். ஒரு அப்புறம் ஜேபினா ஜோர்ல எங்கேயுமே போயிடாது, இது ஒரு ஸ்கேம் சிட்டி. இந்த ட்ரிப் ஆக்சுவலி இந்த 4 மத்தியானம் 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருக்க வேண்டிய ட்ரிப். ஆனா இது இழுக்கடிச்சு எங்கேயோ போயிடுச்சு. வீட்டுக்கு 8 மணிக்கு தான் திரும்பி வந்தோம். என்ன நடந்துச்சுனாக்கா, சரி குளிக்க போகணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானிங். ஆக்சுவலி இது காலையில் தெரியுமா, விடியில போய் கூட 10 மணி அன்னமாரியான ஒரு டைமிங். ஸோ 10 மணிக்கு ஆரம்பித்தோம். இங்கேருந்து ஒரு குளிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். உள்ளுக்கு காசெல்லாம் கட்டிட்டு உள்ளுக்கு பூந்தாச்சு. அந்த இடத்துக்கு போயிட்டு நான் போய் பார்க்குறேன், எல்லாம் சின்ன பையனுங்களா குளிச்சுட்டு இருக்கானுங்க. காய்ஸ் நான் போய் அந்த தண்ணியில் இறங்குனேன்னா என் முட்டி வரைக்கும் கூட வருது அந்த தண்ணி, அந்த அளவுக்கு தான் தண்ணி. டிக்கெட் அஞ்சலி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. முடியாது எனக்கு இங்கே வரைக்கும் வந்து தண்ணி இருக்கணும். அப்புறம் அங்கே போய் பார்த்தாக்கா என் முட்டி வரைக்கும் கூட தண்ணி வந்து நிற்காது. அதில் போய் குளின்ட்டானுங்க எனக்கு பட்டுன்னு. காசெல்லாம் கட்டி அஞ்சலி ஒரு ஆளுக்கு அஞ்சலி. ஸோ நாங்கள் 6-7 பேர் போனோம். 7 பேர் அஞ்சலி. நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு. போயிட்டோம். அந்த இடத்துக்கு போயாச்சு. என்னது கட்டிட்டு போயாச்சு. நான் உள்ளுக்கு போயிட்டு, மச்சான் இங்கே குளிக்கணுமாடா, நம்ம கில்வாங்கில் இருக்கும்டா, நிறைய குளிக்கிற இடம் இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மண்டையெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இன்னொரு வெளியாயிட்டோம். எப்படி வந்தோமோ அப்படியே துணியை மாற்றிக்கிட்டு அப்படியே காடிக்கு திரும்பி ஏறியாச்சு. ஏறிட்டு அடுத்த ஆயத்தர்ஜூனுக்கு போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு பிளானிங். ஆயத்தர்ஜூனோட லொக்கேஷன்லாம் போட்டாச்சு. அது வந்து 1.5 ஹவர்னு போட்டுருந்துச்சு. 1.5 ஹவர் தானே வேர்திட்டு தான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் கிளம்பி போயிட்டோம். 1.5 ஹவர்னு. இல்லை எங்கே தான் இவன் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஸோ இங்கே இருந்து ஆயத்தர்ஜூனுக்கு போகிறோம். 1.5 ஹவர் தருமா காய். 1.5 ஹவர் அப்படி இப்படின்னு போய் சேர்ந்தாச்சு. போய் சேர்ந்துட்டு எல்லாத்துக்கும் பசி வேற, பசி வேற. அப்படியே இல்லை, எல்லாத்துக்கும் பேய் பசி. கிளம்பி போயிட்டோம் அந்த ஆயத்தர்ஜூனுக்கு 1.5 ஹவர். அங்கே போய் பார்த்தா ஆயத்தர்ஜூன் சாட்சி இருக்கான். அங்க ஒரு மைண்ட் ஃபக் ஆயிட்டேன் நானு. அப்பயும் உடலையே மச்சான் ஆயத்தர்ஜூன் தான் சாத்தி இருக்கு, ஆயப்பனஸ் போவோம் அப்படின்னு இருந்து இன்னொரு 1.5 ஹவர். இங்க இருந்து இங்கிட்டு ஏதோ இன்னொரு 1.5 ஹவர் கிளம்பி மறுபடியும் அந்த இடத்துக்கு போறோம். அங்க போய் பார்த்தா அந்த இடம் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லி அடிச்சிட்டான். அங்கேயும் சாத்தி கிடக்குது. அடுத்த பிளான உடலையே, அடுத்து ரெசார்ட் கிளம்புன்றேன். இல்ல அதுக்கு முன்னாடி சாப்பிட இறங்கிட்டோம் மாமா. அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏறிக்கிட்டு காலில் ஏறிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த வாட்டி நான் மறுபடியும் காடி ஓடணும்னா மண்டை சூட மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்க பொசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு அண்ணன் கிட்ட கொடுத்துட்டேன். அந்த அண்ணன் காடி விட்டுட்டோன்னு. ஸோ இப்போ என்ன, இப்போ அந்த இடத்துல என்ன பேசிக்கிறோன்னா டெசாரு வேஸ்ட்ல போட்டு பார்த்தா 2 ஹவர் காமிக்குது. 2 ஹவர் காமிக்குது. ஆக்சுவலி போறதுக்கு தான் நாங்கள் ரெடியா இருந்தோம். ஆனா எப்படி என்ன மாரி போறதுக்குன்னா, அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து கிளம்புவோம் அப்படி என்ன மாரி யோசிச்சுட்டு. அப்புறம் என்ன பண்ணோம், போய்கிட்டே இருக்கோம். ரோட்ல ஜாம் எப்படின்னா நவுறாத அளவுக்கு ஜாம். காடி எல்லாரும் அடைச்சு போட்டு அந்த அளவுக்கு ஜாம். இதுல என்னன்னா, இருங்க நான் சொல்றேன். இருந்தானே வயிறு வலிக்குதுன்னு சொன்னானே, அவன் ஒன்னும் மத்தியானம் வரைக்கும் பேடல காடிக்குள்ள வலிக்குதுடான்னு சொல்லிட்டு ஒன்னும் பிய பேண்ட் விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன நடுவுல வேற சொல்லுவான்,
என்ன கடைசி வரைக்கும் சூத்த நினைக்க விட மாட்டேங்க. ஆமா எதுனால தெரியுமா அவர் சொல்லுவாரு, டேய், கடைசி என்னது சின்ன வயசுல இருந்து ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி போனது இல்லடா, என்ன நீங்களா கூட்டிட்டு போங்க. உண்மையாவே அவனுக்கு அது ஒரு மெமரபிலிட்டியா நாங்க ஆக்கிட்டோம். அப்புறம் தான் நான் நடுவில் கேட்பேன், அந்த ஜேம்லேயே கேட்குறேன் நான், எப்படிரா இந்த மெமரபிலிட்டி எல்லாரும் பர்ஸ்டிங் இன் லாஃப்டர், சிரிக்கிறோம் சிரிக்கிறோம் சிரிக்கிறோம், எல்லாரும் பொண்ண சிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வயிறுலாம் இழுக்கிற வயிறு இழுக்கிற வரைக்கும் சிரிக்கிறோம். ரொம்ப மெமரபிலிட்டியா இருந்துச்சு. மெமரபிளா போதும்பா. அந்த செகண்டே எல்லாரும் சிரிக்கிறோம், அவங்க மூஞ்சி மட்டும் அப்படியே வாடிடுச்சு. இல்ல அவனை வேடிக்கிறதுக்கு நான் அப்படி சொல்லல, இவ்வளோ இதுக்கப்புறம் இதை மறக்க முடியாது, இது மறக்க முடியாது. மெமரபிள் தான். இதுக்கப்புறம் கூப்பிட்டா நான் வர மாட்டேன். இதுக்கப்புறம் நினைக்கிறேன் கேம்பிங் போறோம்டானா பரவாயில்ல மச்சான், நான் வீட்லயே கிடக்குறேன், என் வீட்டுல தண்ணிலாம் இருக்கு, நான் இங்கே தங்கிக்கிறேன், பாத்ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுல, அது அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ட்ரிப்பு பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் 3 நாளில் நடத்துனீங்கன்னா இதுதான் கதை. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு வரோமா கைஸ். இதுவும் பயங்கரமான ட்ரிப்பு தான். இந்த ட்ரிப்பில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ட்ரிப் வந்து ஆக்சுவலி என் வீட்டில் என் ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபேமிலி ரிலேஷனோட காடி ஒன்று வீட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த காடி வந்து இப்போ நாங்கள் டெலிவர் பண்ணோம். எங்கே டெலிவர் பண்ணோம்னா கிடாவில் போய் டெலிவர் பண்ணோம். ஜேபிலேருந்து கிடாக்கு போனோம்ல. ஸோ எங்கள் அம்மா வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, மறுநாள் காலையில் நம்ம போகணும். அதுக்கு அந்த இப்போ நம்ம மறுநாள் ஆக போகுதுன்னா, இந்த ராத்திரி வந்து நான் இவனும் கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ரொம்ப நேரம் ஃபாரஸ்ட் சிட்டியில் உட்காந்து இவனு கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். கடல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஒரு டீப் டாக் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும், பாட்டு போட்டுக்கிட்டு ரசிக்கிட்டு அப்படி இருக்கும். அப்புறம் பட்டுன்னு எனக்கு டக்குன்னு மறுநாளை பற்றி ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நான் பட்டுன்னு என்ன பண்ணேன், இவன் மண்டே முத கழுவுனேன். டேய் மச்சான், நாளைக்கு நான் கிடாக்கு போகிறேன்டா, நீங்களும் கூட வாங்கடா, நான் ஒண்டி தாண்டா போகிறேன் அப்படின்னு. இவனும் அந்த என்ன யோசிச்சான்னு தெரியல, அந்த ராத்திரி ஓகேடா வா கடா கிளம்பு. ஏன்னா வந்து ரொம்ப வருஷமா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் கடாக்கு, எனக்கு டைமே அமையல. நான் அப்போதான் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல் லீவில் இருப்பேன் ஒரு 3 வாரம். இதுக்கப்புறம் இதுதான் டைம்னு சொல்லிட்டு ஓகே வா போவோன்னு அதே ராத்திரி 2 மணிக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 2 மணிக்கு எல்லாரும் ஃபார்ம் ஆயிட்டானுங்க. அப்புறம் சரி இவன் மண்டியை கழுவி வச்சு, இவனை மட்டும் நம்ம எப்படி தனியாக ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மண்டியை சேர்த்து கழுவி இவனையும் கூட்டிட்டான் அப்படி இப்படின்னு. உங்க வீட்டில் எத்தனை பேரு? இவன் நானு, நீ வந்தா 3 பேரு. உடனே கிளம்பலாம். போய்கிட்டே இருக்கோம். என்னன்னா இப்போ வந்து மறுநாள் ஆச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 10 மணி இருக்கும், சாப்பிட்டுட்டு எல்லாமே கிளம்பிட்டு அந்த காடி வேற பிரச்சனை உள்ள காடி கைஸ், அது ஓட்டவே முடியல. 120 130 போனா கட 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 ஆடுது. அது அப்படி சத்த போடாம வந்து நடுவில் ஆரன் நிப்பாட்டி இவன்கிட்ட கொடுத்துருவான். நானும் ஓட்டும் போது அதே பிரச்சனை. அப்புறம் நடுவுல வந்து நம்ம தம்பி நடுவுல போய்கிட்டே அவனுங்க பிளான் பண்றானுங்க. டேய் நம்ம எல்லாரும் வரோம், அவனை எப்படா தனியா ஓடுறது, அவனையும் போய் கேன்ல ஏத்திக்கோன்னு அவனுக்கு ஒரு கவலை போட்டு, மச்சான் நீ கிளம்பிடு, நாங்க வந்து நீ ஏத்திக்கிறோம், நீ ஒண்ணும் பேசாத, லிஸ்ட்லயே இல்லையே, நீ கிளம்பி மட்டும் இருன்னு. அவன் என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நான் துணியெல்லாம் எடுத்துக்கிறேன், 5 நிமிஷம் போதும் ஜட்டி மட்டும் போட்டுட்டு வரேன். டேய் என்னடா பொறுப்பே இல்லாம, நான் தான் காலைல 6 மணிக்கு வரேன்னு சொன்னேன்ல. எங்க போறதுக்கு? வாடா. டேய் ஜெட்டி போலடா, இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. அவனையும் சேர்த்து கிளப்பி கூட்டிட்டு போயிட்டோம். அப்புறம் இங்க இருந்து போய் கேள்ல நிப்பாட்டி அவனை ஏத்திட்டு மறுபடியும் கேள்ல இருந்து சம்பவம். அப்புறம் அவன் சொல்றான், யாரு அபி சொல்றான், அபிஷேக் கிட்ட கொடுத்தாச்சுல காடி. இல்ல இந்த நிமிஷம் ஒண்ணு கொடுக்கல, அபிஷேக் கிட்ட வந்து கேள்ல இருந்து அதுக்கப்புறம் அபிஷேக் தான் எடுத்தான். சோ கைஸ் என்ன திரும்ப நடந்துகிட்டு இருக்கு, அந்த காடி மேமங்க பிரச்சனை. லைக் ஓட்டும் போதே எங்களுக்கு தெரியுது அந்த காடி லைக் இப்போ எப்படி இருக்குன்னு, அந்த காடி நம்ம கொஞ்சம் வளைஞ்சினாலும் அப்படியே ஸ்கிட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த டயர் வந்து எக்ஸ்பைர்ட் ஆன டயர், அதையே நாங்கள் வீட்டுக்கு அங்கே போய் தான் கண்டுபிடிச்சோம், எக்ஸ்பைர்ட் ஆன டயர்ல காடி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கோன்னு. அப்போ ரவாங்க போயிட்டு அந்த பைபாஸ்ல வந்து அவன் அப்போ அந்த அபின்ற என் தம்பிக்காரன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஓட்டிக்கிட்டு எங்க அம்மா அவன்கிட்ட சொல்றாங்க, அபி பயமா இருக்கு, காடி முதுவ ஓட்டு அப்படின்னு. ஒரு வாட்டி சொல்ல அவங்க சொல்றாங்க, நாங்களே உயிர் பயத்துல தான் இருந்தோம். அதான் சொல்லிட்டோன்னு அவன் பட்டுன்னு என்ன நினைச்சான் ஏது நினைச்சான் எதுவுமே எனக்கு தெரியல. இங்க பாருங்க, எங்க அம்மா மறுபடியும் அவன்கிட்ட சொல்றாங்க, சொல்லிட்டு நீங்க திரும்ப திரும்ப இப்படி என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, டிவைடர்ல ஒரு சாத்து தான் எல்லாரும் அழிஞ்சிருவோம். இதே மாதிரி ஒரு மயான அமைதி.
ஏன் தெரியுமா கைஸ் ரவாங் ரோட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மேலே இருக்கும். அது வந்து இந்த புது ஹைவே மேமாங்க, அந்த வியூலாம் பயங்கரமாக இருக்கும். அங்கே போய் சாவடிக்க போகிறேன்றான் பட்டுன்னு பேச்சு வாக்கில் ஓட்டிக்கிட்டு ஒரு பையன் அதுக்கப்புறம் போடல. எல்லாருமே அமைதியாக ஆயிட்டானுங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு உயிரோட கொண்டு போய் வீட்டில் மட்டும் சேர்த்து. அப்போ அந்த ஈப்போ தருவங்க வரைக்கும் ஓட்டிட்டு போயிட்டான். ஏன்னா அவன் என்ன எங்கள்கிட்ட சொன்னான்னா, ஏன்னா இப்போ காடி மாற்றிடணும் எங்களுக்கு அவன்கிட்ட என்னன்னு சொல்லி காடி மாத்துறது. அப்போ நாங்கள் என்னென்னமோ சொல்கிறோம், அடே இதுக்கப்புறம் காடியை சந்தோஷ் கிட்ட கொடுத்துரு, ஏன்னா இவன் ஓட்டவே இல்லை, இவங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவன் தள்ளி விட பார்க்குறான். அப்புறம் அவன் எங்கள்கிட்ட என்ன சொன்னான்னா, டே நான் இப்போ அந்த துறவங்க தாண்டின பிறகு நான் இவன்கிட்ட காடியை கொடுத்துட்றேன், அவனுக்கு வந்து ஜஸ்ட் அந்த துறவங்குள்ள ஓட்டிடணும் ஒரு வாட்டியாச்சும் அந்த மாதிரி. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அப்படியே போய்கிட்டே எங்கனாலும் அவன் ஓட்டுறதை பார்த்து உயிர் பயம் எடுத்துக்கிச்சு. எங்களுக்கு அவன் ஓட்டுறதுக்கு கூட பயம் இல்லை, இவன் ஏதாச்சும் கடுப்பாகி மைண்ட் ஃபக்காகி ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு தான் பயம். எங்க அம்மா கிட்ட சொல்றோம், அம்மா பேசாம இருங்கன்னு, அவங்க இன்னும் பேசிக்கிட்டு தான் வராங்க. இவன் ஏதாச்சும் மண்டக்கு இருக்குல்ல, நம்மளை கொண்டு போய் சாவடிச்சிருவானா அப்படின்னு. அப்படி என்ன நினைச்சு இப்போ ஆக்சுவலி கணக்கு வந்து தெருவங்க தாண்டிட்டு தான் காடி கொடுக்குறது. நாங்கள் பேசி 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 அப்படி இப்படின்னு அவன் மண்டியை கழுவி காடி இவங்ககிட்ட மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இவன் தான் ஓட்டிட்டு போனான். ஸோ இவன் ஓட்டிட்டு போன வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. ஏன்னா மேமங்க அந்த காடி வேகமாக ஓட்டவே முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாகவும் போகல. அவன் கரெக்டாக 110 மெயின்டைன் பண்ணி 120 110 அப்படிதான். ஸோ காடி எடுத்துட்டு போயிட்டு 8 மணிக்கு காலைல 10 மணிக்கு கிளம்புனாங்க, ராத்திரி 8 மணிக்கு சேர்ந்துட்டோம். 8 மணிக்கு எப்படின்னு, ஆமா 8:30 ஆச்சு. அங்க போயிட்டு நாங்க உடலையே அங்க போயிட்டு எங்களுக்கு நியூஸ் வருது. என் கூட படிச்ச ஒரு பையனுக்கு வந்து அங்க கேரள பர்த்டே, 20 வயசு பர்த்டே பர்த்டே செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 8 மணிக்கு கட்டுப்பட்டுன்னு குளிச்சு கிளம்பி 9 மணிக்கு வீட்டு விட்டு நாங்க வெளியே வரோம். சம்பவம் அந்த காடி நாங்க எடுக்கல கைஸ். அந்த காடி எடுத்துட்டு நாங்க சாவறதோட எங்க தாத்தா என்னோட லெஜெண்டரி வீராவை தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த வீரா தான் எங்களை காப்பாத்திருச்சு. அதே சமயம் எங்களை கவுத்து விட்டுருச்சு ஒரு கட்டத்துல. அப்புறம் அந்த வீராவை தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த வீராவை தூக்கிட்டு பர்த்டேக்கெல்லாம் போயிட்டு கைஸ் ஆக்சுவலி என்னன்னா, உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் கெட்டா பிள்ளைங்களை சாப்பாடுலாம் மொரட்டு ருசின்னு, ஆனா அது இவனுங்களுக்கு தெரியாதே. ஸோ இவனுங்க அந்த கேட்டரிங் சாப்பாடை பார்த்துட்டு உளுந்துட்டானுங்க. நான் கேட்டரிங் சாப்பாடு எங்கேயுமே அவ்வளோ ருசியாக சாப்பிட்டதே இல்லை தெரியுமா. அதுவும் அந்த முட்டை பூசு நான் வந்து தொடவே மாட்டேன். சரி அதான் இருக்கு, எல்லாமே இருந்துச்சு, இது என்ன புதுசாக இருக்குன்னு எடுத்து போட்டேன். அவ்வளோ ஜோக்கா இருந்துச்சு. முட்டை பூசு கிச்சாப்பில் செஞ்சு போட்டுருந்தாங்க. அது உண்மையாவே சாப்பாடு ருசியா தான் இருந்துச்சுடா. ஏன் போய் சொல்லணும், சாவடியா இருந்துச்சு அந்த சாப்பாடு. எல்லாரும் என்ன வெட்டி விட்டு நீ ஒன் கஷ்டம், நான் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு ஸோ தைப்பூசத்துக்கு பார்த்துக்கலாம். ஸோ போயிட்டு வந்து கேத்தரிங் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்பயும் நான் இவனுக்கிட்ட சொன்னேன், டே நம்ம 21 வயசு பர்த்டேக்கு வந்திருக்கோம், கொஞ்சமாச்சும் அங்கங்கே ஆமா கைஸ் நார்மல் தானே 21 வயசுல ஆல்கஹால்லாம் ஓடுறது. ஸோ நம்ம இப்போ வயிறு ஃபுல்லாகிட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்காதுடா, வயிறுலாம் புரட்டிடும்னு சொல்லிட்டு நான் இவங்கள்ட்ட சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் இவரு என்ன தெரியுமா பண்ணாரு, இவரு தான் அதில் ஹைலைட்டு. வந்து கேட்டரிங் சாப்பாடை கோழி மட்டும், கோழி அந்த மற்ற ஐட்டம்லாம் வச்சுட்டு வெறும் கோழியோட சாப்பிட்டாரு சோற. அதுக்கப்புறம் சரி முடிச்சிட்டாம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லேக்கத்துக்கு முறை மறுபடியும் 2வது ரவுண்டு போடுறாரு. 2வது ரவுண்டு போட்டு வெறும் ஆடு மட்டும், ஆடு அந்த முட்டை கிட்டலாம் போட்டுட்டு வச்சு சாப்பிட்டு எடுத்துக்கிறாரு. எங்க இருக்குமா சாப்பிட்டுருக்கான் இது வரைக்கும். இப்படி ஒரு அடிச்சு இப்படி ஒரு முட்டை வாயிலேருந்து அந்த அளவுக்கு இவங்கிட்ட சொன்னேன். நான் இவங்கிட்ட சொன்னேன், டி சரி நீ சாப்பிட்டுட்ட, சரி இதுக்கப்புறம் பார்த்துருங்க வயிற்று அழைச்சி கலக்கி விட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு. அதில் ஆக்சுவலி நாங்கள் வந்து உண்மையாகவே சொல்லணும்னா நாங்கள் எப்படி சொல்றது, ஆளுக்கு ரொம்ப கூட குடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் மூஞ்சி கூட காட்டலை. ஸோ எங்களோட பிளான் வந்து வெள்ளனே வீட்டுக்கு வந்துடணும், எல்லாத்துக்கிட்டே பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் பிளான். அப்போ கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம்லாம் இது பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் 2 மணி போல் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு எல்லோரும் எங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு பேசுகிறதுக்கும் சான்ஸ் கிடைக்கல. தூங்கின பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப டயர்ட் கைஸ். நம்ம என்ன காலைல வந்தோம், அதுக்கப்புறம் 2 மணி தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ செம்ம டயர்ட்டு, எல்லாருமே படுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு மெத்தை இருந்துச்சு, இவனுக்கு 3 பேர் மெத்த மேலே படுத்துருந்தானுங்க. ஆக்சுவலி 4 பேர் அந்த மெத்தில் படுக்கலாம் தான். பட் அந்த மெத்தை வந்து நான் படுத்த வரைக்கும் ரொம்ப கசகசன்னு எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. இப்போ சரி நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கீழே தனியாக ஒரு மெத்தையை போட்டுட்டு கீழே படுத்துட்டேன். அப்புறம் ஒரு மணி ஒரு 6 இருக்கும். ஆமாம் 6 தான், கன்ஃபார்மாக அது 6 தான். என்ன கைஸ் நடந்துச்சு, அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு.
நான் கண்ணை அப்படி திறந்து அது என்ன சவுண்டு லோடிங் பண்றதுக்காட்டி இவர் மெத்தையிலேருந்து குதிக்கிறாரு. மெத்தையிலேருந்து குதிக்கிறான். என்னடா இது? மெத்தையிலேருந்து குதிச்சு லைட்டை போடுறேன். என்னடா அதுன்னு அப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? இவன் சாப்பிட்டான் தெரியுமா அந்த ஆடு இந்த கோழிலாம் என் மெத்தையில நீச்சல் அடிச்சுக்கிட்டு. எனக்கு ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன தெரியுமா பயம்? எனக்கு எந்த பயமும் இல்லை, வாந்தி எடுத்ததுலாம் நார்மல் தான். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நம்ம 20 வயசு பர்த்டேக்கு போறோம்ன்ற வீட்டுல இருந்து சொல்லிட்டு போனோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே குடிச்சிட்டு தான் வாந்தி எடுத்துட்டானுங்க அண்ணன் இருந்தா. ஆனா நானா பார்த்தேன் இவன் என்ன பண்ணானே, பண்டிகை மாரியில தின்னாவன், மனுஷ மாரியா தின்னா, 2 பங்கு 3 பங்குன்னு. இப்போ எனக்கு வேறு ஒரு பக்கெட், அந்த பக்கெட் ஒரு பயம். இனி இவன் அக்கீலா நான் இழுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் இழுத்துட்டு நேரம் டாய்லெட் கிட்ட கூப்பிட்டு போறேன். எனக்கு என்ன பயம், எங்கள் தாத்தா பார்த்துருவாரு, யாரும் பார்க்காத வரைக்கும் இது சேஃப். எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா ஓகே குடிச்சிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. நான் இவனை எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நேராக பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறேன், இவன் இப்படி போய் நிற்கிறான். எங்கள் தாத்தா வெளியே வர்றாரு பாத்ரூம்லேருந்து, வேலைக்கு போகிறது குளிச்சுட்டு வந்துட்டு அவர் கேட்குறாரு, ஏன் என்னாச்சு? இல்லை தாத்தா அவன் நிறையா சாப்பிட்டுட்டான் அதனால வாந்தி எடுத்துட்டானு. அப்படியா? அதனால அவர் நம்பினாரா நம்மளையா? அதெல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஐயா வணக்கம், நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தொப்பிய மோந்து பார்த்து நிறுத்திட்டு எங்க மூஞ்ச உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டேய் கெஞ்சிடா, ஐயா எங்களை விட்டுருங்க, நாங்க எந்த இவன் என்ன தெரியுமா பண்ணா, இவன் பொண்ணை தூக்கத்துல இருக்கா. லைக் எப்படின்னா லிட்டரலி தூக்கத்துல வரான். நான் எல்லாருமே தூக்கத்துல இருக்கும் தெரியுமா, எல்லாருக்குமே லைக் எப்படின்னா செம்ம டயட்ல இருக்கும் தெரியுமா. உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணுல இப்படி இருக்கு சீன மாரி, கண்ணுல அடி சீன மாரி இருக்கு, எரிஞ்சு போன கண்ணு இந்த மாரி. ஸோ வந்து கணக்கு நாங்கள் இவன் கூட்டிகிட்டு வரத்துக்காட்டி இவன் டாய்லெட்குள்ளே போயிட்டு இவன் க்ளீன்லாம் பண்ணிட்டு துணி மாற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் டாய்லெட்குள்ளே போயிட்டான். அப்புறம் இவன் என்ன திறமை பண்ணான், இவனை நான் சொன்னேன் அப்படியே போய் பட்டு பட்டுன்னு கழுவிட்டு வா திரும்பி தூங்க ஆரம்பிப்போ, தூக்கமாக வருது அப்படின்னு சொன்னேன். உள்ளுக்கு போனான், மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்தான்டா. மூஞ்ச கழுவுன இவனை கையை கால்லாம் கழுவாம வரான். ஓகேடா தூங்கலாம் அப்படின்னு கையெல்லாம் பார்க்குறேன். என்னடா இதெல்லாம் அப்படின்னு திரும்பி டாய்லெட்குள்ளே போனான். போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அப்படி வந்துட்டான். வெளியே வந்து பார்க்குறேன் இந்த சைட்லாம் வண்டி. அப்புறம் அவனே போயிட்டு அவனே கடுப்பாயி இருங்க உள்ளுக்கு பூந்தா குளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு இவனே வெளியே வந்துட்டு அப்புறம் இந்த மெத்தையில டோட்டலாக தூக்கிட்டு போய் நான் மிஷினில் போட்டு அது ஒரு கதையாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டு வந்துட்டோம். ஸோ கைஸ் அது அந்த கதை வந்து இவ்வளோ நாள் இந்த ப்ராப்ளம் வந்து மொதல் நாள் சம்பவம் வந்தோடனே சம்பவம் அது. அவர் என்ன நினச்சி மறுநாள் வந்து நாங்கள் பின்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லி லைக் ஏர்லி மார்னிங்கே பின்னிங் போகலான்னு சொல்லி ஒரு பிளானிங் வச்சுருக்கோம். ஃபுட் ஆன் பண்ணலாம், சாப்பிட போகலாம். அதே 10 மணி வீட்டிலேருந்து வெளியே ஆகணும் பின்னிங் போகிறோன்னு. இங்கேருந்து பின்னிங்லாம் போயிட்டு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் நம்ம பின்னிங்கோட ஃபுட் ஸ்ட்ரீட் அங்கே கூப்பிட்டு போயிட்டு இவனுங்களை லைக் சாப்பாடுலாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ மணி 8 ஆச்சு. ஸோ எங்களோட பிளான் என்னன்னா இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வந்து நாங்கள் கடால இருந்து ஜேபிக்கு கிளம்புறது பஸ் எடுத்து ராத்திரி டைமில் பஸ் எடுத்து கிளம்பணும்னு சொல்லி பிளானிங்கு. அப்போ என்ன நடந்துச்சு, 8 மணி ஆச்சு. சரி 8:30 இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்டா. ஸோ இன்னொரு கதை என்னன்னா கைஸ், அந்த வீரால வந்து எண்ணெயோட மீட்டர் மட்டும் வேலை செய்யாது. எண்ணெய் மீட்டர் நம்மளுக்கு ஷுவரா தெரியாது எண்ணெய் எதுல இருக்கு எவ்வளவு இருக்கு. சோ ஜஸ்ட் டு பீ ஷூர் ஸோ நாங்கள் போகும்போதுல சும்மா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தான் போவோம். சும்மா 10 இதுதான் பண்ணோம். லைக் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் இந்த மாதிரி சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறது அந்த மாதிரி பண்ணோம். பின்னிங் போயிட்டோம். இப்போ மணி 8 ஆச்சு. 8 மணிக்கு வந்து எங்களுக்கு எண்ணெய் ஊத்துறன்ற மைண்ட் செட்டே இல்லை. வீட்டுக்கு 10 மணிக்குள்ளே போயிடணுன்ற மைண்ட் செட் தான். ஸோ வி வர் ரஷிங்களா, பொண்ணை ரஷ்ல போயிட்டு தான். அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ஒரு நம்ம பின்னிங்லேருந்து ஓட்டோ சிட்டி மின்னுக்கு இருக்கு அந்த ரோட் தெரியுமா, அந்த ஹைவே நீ எடுத்துட்டாலே மெமாங் 8 மணிலாம் பொண்ணை ஜாம். லைக் நாங்கள் ஜாம்லேயே லிட்டரலி 1 hour என்னமோ மாட்டிக்கிட்டோம். ஸோ மணி 9:30 ஆச்சு. அங்கே லைன் இல்லை, பேட்டரி முடிஞ்சு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு கால் பண்ணும்போது எடுக்க முடியல, லைன் இல்லை, பேட்டரி முடிஞ்சிருச்சு, அந்த மாரிலாம் பிரச்சனை. சரி பவர் பேங்க்ல சார்ஜர் போட்டு ஃபோன்லாம் எடுக்கிறோம், பேய் துப்பு. ஆமாம், அப்பா ஃபோன் அடிச்சு துப்புறாரு. 10 மணிக்கு கிளம்ப போறீங்க, 9:30 ஆச்சு, எங்க இருக்கீங்க அப்படின்னு. அது that is not the to add a little bit of spice in life. என்ன தெரியுமா நடந்துச்சு, போயிட்டோம் 9:30 மணிக்கு ஜாமெல்லாம் கடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வீடுன்னு சொல்ல முடியாது, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் சேர்ற அளவுக்கு ரோடில் அது. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்கும், காடியில் எண்ணெய் முடிஞ்சிடும். காடியில் எண்ணெய் முடிஞ்சு எண்ணெய் முடிஞ்ச வேகத்துக்கு காடி நடுரோட்டே நின்றோம்.
நின்றுட்டு நான் வந்து என் தலையில கை வச்சுட்டேன். ஓகே நீ நம்ம துப்பு வாங்க போகுது கன்ஃபார்ம். நான் காடியை விட்டு இறங்கினேன் நேராக போய் போன ஹூட்டில் போயிட்டு கையை போட்டு படுத்துட்டேன். ஓகே எவனாச்சும் வந்தானா ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். லேக் ஆகிட்டேன். அபிஷேக் வந்து ப்ளஸுக்கெல்லாம் கால் பண்ணி கூப்பிட்றான். சரி அவனுங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அவனுங்க வரத்துக்கு காட்டிலையும் ஒருத்தன் நாட்டான் போனவன் நம்மளை பார்த்துட்டு வந்தானா இல்லை எங்கேயாவது போகும்போது பார்த்தானான்னு தெரியல. அப்படியே எமர்ஜென்சி இப்படி போறான் ஹைவேல. நாங்கள் ஹைவே ரோரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அவன் போனான் தெரியுமா எங்களை பார்த்துட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு இப்படி திரும்பி வரான். அதே பாதையில லைக் அந்த நாங்கள் காடி பட்டல சைட் எதுவும் வராதுன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அவன் அப்படியே அந்த சின்ன ரோட்லேயே வரான் வந்து. ஆனா அப்ப அவன் எனக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சான். உண்மையாவே ஏன்னா யாருமே ஹெல்ப் பண்ணலடா. பிளஸ் லைனுக்கு கால் பண்ணி அது இன்னொரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ நேரம் அவனுங்களும் வரல. கடைசியில் இந்த மோட்டர்காரன் தான் வந்தான். அவன் மல்லியில அவன் ஷவுட் அவுட் டு ஹீம்ல உண்மையாவே. அவன் பேர் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தேன் சொல்லிட்டு பண்ணான் அவன் பேரை கூட. கைஸ் அவனை எங்க பார்த்தாலும் அவனுக்கு எச்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு இருப்பேன். திடீர்னு யூட்டன் எடுக்கிறாருன்னா பயப்படாதீங்க நம்பாளுங்க. தலைவன் போயிட்டு எங்களுக்குள்ள இருக்கிற ஆளை ஏத்திட்டு லைக் அவனையும் புரிஞ்சுக்கணும்ல. அவன் மோட்டர்ல தான் போனான். ஸோ அவன் அங்க ஒரு ஆள் தான் ஏத்திட்டு போக முடியும். ஸோ அவன் இவனை ஏத்திட்டு போயிட்டு போய் எண்ணெல்லாம் பிடிச்சிட்டு திருப்பி அதே பாதையில நான் என்ன யோசிச்சிருந்தேன் எப்படி இப்படி போயிட்டு யூட்டன் அடிச்சுட்டு வர போறான். அவரு தலைவர் வந்து காராட்டு பிளேயர் போன ரோட்லயே திரும்பி வரான். யூட்டன் அடிச்சுட்டு வரான். யாரா தௌலத்தா இருக்கா போன ரோட்ல. ஆனா கைஸ் அவன் ஆக்சுவலி என்ன கடை அதுக்கப்புறமும் நாங்க தள்ளிட்டு போனோம்னு நினைச்சிருந்தா கூட எங்களால் தள்ளிட்டு போயிருக்க முடியாது. ஏன்னா இவனுங்க மோட்டர்ல போய் தெரியுமா 45 மினிட்ஸ் தான் வந்தாங்க. ஸோ 45 மினிட்ஸ்னா லெப்பிக்குறோம் 20 நிமிஷம் காடியை தள்ளுவியா நீ? பெல்ட்டு நம்மளே டம்மைட்டு வேற அந்த இடத்துல பின்னாடியே சுத்திட்டு வரோம். வந்துட்டு எண்ணெய் ஊத்துறது புரோத்தன் காடி என்னன்னு தெரியல. அது ஒரு மாதிரி சாத்தி கிடக்குது. சரி அதெல்லாம் குச்சிலாம் நோண்டி எடுத்து எண்ணெய்லாம் ஊற்றிட்டு போய்கிட்டு இருக்கும்போது 2 போத்த தண்ணி தான் ஊற்றணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் நாளைக்கு அவங்க காடி பைக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். காடிக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மனுஷருங்க எண்ணெய் 2 போத்த எண்ணெய் 2 பெரிய மினரல் போட்ட எண்ணெய் தான் ஊற்றணும். அப்புறம் நேரா வந்து பெட்ரோனாஸ்க்கு போயாச்சு. அங்க போயிட்டு நான் என்ன பண்றேன் காசெல்லாம் இது பண்ணிட்டு கட்டிட்டு எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கிறது. நானும் ஆக்சுவலி அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை. எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருந்துட்டு இப்படி எண்ணெய் இதை வச்சுட்டு நார்மலா நம்ம சாத்து வந்துடும் அந்த மூடி சாத்துறதுக்கு அந்த மூடியை தேடுற மூடியை காணும். அப்புறம் ரொம்ப நேரமா யோசிச்சேன் நம்ம எண்ணெய் ஊத்த ஸ்டார்ட் பண்ணும்போது அது கழட்டணுமா அப்படின்னு. இல்லையே அந்த மாதிரி ஒரு விஷயமே நம்ம எதுவுமே பண்ணலையே. நம்ம நேரம் வந்து எண்ணெய் எடுத்து சொருவனை ஊத்திட்டோம் அப்படிதானே. அப்போ இப்போ எங்களுக்கு டைமாகவும் ஆச்சு தருமா. ஸோ அதை பற்றி எனக்கு யோசிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகல. நான் என்ன பண்ண பட்டுன்னு சாத்திட்டு காடி ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே உங்ககிட்ட சொல்கிறேன். டி நீங்கள் முகத்தில் எண்ணெய் ஊற்றுனீங்களா மூடியை நான் என்னோட என்னன்னா எடுத்து எங்கேயாச்சும் பேக்கில் வச்சுட்டானுங்களா அப்படி அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ மூடியை எடுத்தீங்களா எங்கடா வச்சிங்க அப்படின்னு. இவனுங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருங்க அவரு தான் முதல் எண்ணெய் ஊற்றுனார்ல. அது போத்தையில் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றுறானுங்க. லைக் அந்த மோட்டரில் வந்த போத்த எண்ணெயை தான் ஊற்றுனாங்க. அவன் சொல்றது பாத்தியில வந்தது இப்படிதான் திறந்துதானே ஊத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அதுதான் இப்ப கதை. கேள்வி எப்படா ஊத்துனீங்க அந்த மூடி எடுத்து எங்க வச்சீங்க அப்படின்னு நான் இவன்கிட்ட கேட்டுக்கிட்டே போறேன். இவனுக்கு கொஞ்ச நேரம் லோடிங் ஆயிட்டு டி நான் ஊத்தும் போதே சொல்றேன் அது ஊத்தும் போதே அங்க இல்ல திறக்கலையே என்னடா சொல்றீங்க. அப்படி என்ன இது திறந்தே ஊத்துட்டேன் யோசிக்க முடியல. குச்சியை வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அதனாலதான் ஸோ லைக் இவங்க எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டானுங்க. ஆனால் இந்த மூடியை இது பண்ண போடுறது இவங்க ரியலைஸே பண்ணல. எனக்கு என்னன்னாடி எண்ணெய் நீங்கள் தான்டா ஊற்றுனீங்க நீங்கள் அப்புறம் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடிலேருந்து இல்லை ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியிலேருந்து இல்லை. அப்போனா அதனால தான் எண்ணெய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா நாங்கள் போகும்போது தானே போனோம். ஸோ எப்படி அது ஒரு பக்கத்து மண்டையில். ஆனால் அதை ஓகே இப்போ என் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கே பரவாயில்ல அது இல்லை விட்டுருவோம். நான் இதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். என் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ வீட்டுக்கு போய் நம்மளை எப்படி கிழிக்க போகிறாங்கன்றது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு இப்படி வரோம். தாத்தா கிட்ட ஒரு துப்பு வாங்குறோம், பாட்டி கிட்ட துப்பு வாங்குறோம், கொள்ளு பாட்டி கிட்ட துப்பு வாங்குறோம், கடைசி எங்க அம்மா கிட்ட ஒரு பொண்ணை துப்பு. குடும்பமே துப்புது. என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்ப உள்ள வந்த? எதுக்கு வந்த? அப்படி லைக் டர்ன் எடுத்து ஆன்ட்டி நினைச்சுப்பாங்க எதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் பண்ணது எல்லாத்தையும் பண்ணிட்டானுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டானுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நான் பேசாம துப்புலாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போய் பேசாம வாங்கி மட்டும் படுத்துட்டேன்.
என் மைண்ட்ல வந்து ஆக்சுவலி இப்ப அந்த மூடி என்ன பண்றதுன்னு யோசிச்சுன்னா அந்த கைலான் கடையில் வாங்கிடலாம். நானும் அதான் யோசிச்சேன். பெசி இல்ல நான் யோசிக்கல, இவன் தான் சொல்லுவான் என்கிட்ட வந்து. என்ன சொல்லுவான்னா, சரி அந்த மூடி வந்து இப்ப பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், மறுநாள் காலைல போயிட்டு பசிபூர்ல இருந்து வாங்கிட்டு போட்டுருவோம் அப்படின்னு இருக்கும். ஹாஃப் கட் கடையில கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். சரி நம்ம ஏஞ்சி போய் வாங்கிடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி தாத்தா எங்களுக்கு முன்னாடி தாத்தா போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. தெரிஞ்சிருச்சுலா? எப்படி இல்ல தெரிஞ்சிருக்கும் அவருக்கு? தெரியல, அதுக்கு ஒரு துப்பு தனியா. இல்ல அவர் எண்ணெய் ஊத்துறதுக்கு போனாரு. ஆமா அவரு என்ன நான் காடி நின்றுச்சுன்னு தானே சொன்னோம். இது என்ன எங்களுக்கு இப்ப என்னடா பொய்யும் சொல்ல முடியாதுடா. பொய் சொன்னா என் லேட் என்ன போய் சொல்லுவேன், ஃபிளைட் லேட் ஆச்சு, அப்ப நாங்க உண்மையே தான் சொல்லியானோம் ரோட்ல காடி நின்றுச்சு அப்படின்னு. அதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நாங்க வீட்டுக்கு எப்படிதான் எத்தனை மணிக்கு சேர்ந்தோம், அந்த மாதிரி நின்று இதெல்லாம் நடந்து 11:30 தான் போய் சேர்ந்தோம். 11:30 காலைல 10 மணிக்கு கிளம்புனீங்க. அது கழுத்துல வச்சுட்டாரு. ஸோ அப்புறம் நம்ம ஃபுட் ஹண்டிங் தானே பண்ணோம். மறுநாள் குடி 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 இங்கதான் என்னோட கதை வரும். மறுநாள் துப்புலாம் வாங்கியாச்சு. இப்போ டயர்டாக எழுந்திருக்கிறோம், காலையில் எழுச்சிட்டு அவர் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு ஒரு துப்பு வேற வாங்கிட்டு இருக்கோம். எங்கடா மூடியை வச்சிங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், டி மச்சான் இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிருக்கவே மாட்டீங்க, வாங்க நான் உங்களுக்கு இந்த தண்ணியை கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டிகிட்ட டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். பட் இந்த தண்ணி ஒன்றும் இந்த பேரில் தான் கூப்பிட்றாங்களா அப்படின்னு. எங்கள் பாட்டி சொன்னாங்க, ஆமாம் இந்த பேரில் தான் ஒன்று கூப்பிட்றாங்க, நீ போய் இந்த மினுக்கு இருக்கிற கடையில் சொல்லி அவன் கொடுப்பான் அப்படின்னு. நான் கூப்பிட்டு போயிட்டு கைகளெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு சயரை சத்து புக்கோஸ் அப்படின்றேன். சயரை சோயகனோட நான் யோசிக்கிறோம். அவன் வந்து நீ என்ன யோசிச்ச? நான் யோசிச்சேன் ஏதோ சயோரை போட்டு அரைச்சி கொடுத்துருவானுங்க. சயோர்லயே வந்து தண்ணி ஏதோ எடுத்து கொடுக்க போறானுங்க. நான் சொல்றேன் மச்சான் இல்ல இது ஜோக்கான தண்ணி, நான் அப்படியே இவனுங்க பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜோக்கான தண்ணி இது சயோர் ஐஸ் அப்படின்னு எட்டு வாங்கிட்டு திறந்துட்டு நாங்க குட்டிக்கிறோம். நான் ஏற்கனவே பேட் இம்ப்ரெஷன் தெரியுமா சயோர், எப்படி சயோரை குடிப்பீங்க? அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாரு, இதுல சயோர் ஐஸ் வந்து குடிக்க குடிச்சிடுவீங்க. அப்புறம் சரி வந்துருச்சு எடுத்து குடிக்கிறோம். பண்ண ஜோக் அடிச்சாங்க. சயோர் ஐஸ் என்ன இருக்கும்? அது ஒரு ஜூஸ் 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 அது பழம் ஜூஸ். அது ஒண்ணுமே தெரியல சயோர் ஐஸ். நீ அவன்கிட்ட தான் போய் கேட்கறான் அந்த இன்கிரிடியன்ட்ஸ் என்னதான் வைக்கிறீங்கன்னு. நான் யூடியூப்ல தேடுறேன், நான் தேடிட்டேன் எதுவுமே கிடைக்கல. சயோர் ஐஸ் அந்த தண்ணி பேரே சயோர் ஐஸ். கடால எந்த கடைக்கு போயிட்டு சயோர் ஐஸ் சொன்னாக்கா அது கொடுத்துருவாங்க. ஸோ கடால வந்து இந்த என்னோட கம்பங்குள்ள அந்த கடை நான் இருக்கிற கம்பங்குள்ள 2 தண்ணி பொண்ண ருசியான தண்ணி. ஒன்று சயோர் ஐஸ், இன்னொன்று வந்து அசாம் ஜூஸ். லிட்டரலாக சொல்கிறேன், இந்த அசாம் ஜூஸ் நீ குடிச்சனா பொண்ணு ருசியாக இருக்கும். ஜூஸ் வந்து நானும் இவனும் காலையிலே வாங்கி குடிப்போம், பொண்ணு ருசியாக இருக்கும் அது. அப்புறம் என்னோட என்னோட கம்பத்தில் அதாவது துப்புலாம் வாங்கி வச்சேன். நம்ம கம்பங்களுக்கு இருக்கிற சாப்பாடை கொடுத்து வச்சு மனசை தேத்துவோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மோட்டரு. நானும் இவனும் ஒரு மோட்டரு, இவனும் என் தம்பியும் ஒரு மோட்டரு தூக்கிக்கிட்டானுங்க. கிளம்பி போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு ஒன்று சாப்பிட்றோம். வந்தன்மி வாங்கி கொடுத்தேன்டா. கைங்க வந்தன்மியில ஜெத்தோமே. வார்ப்பு கரெக்டா இருந்துச்சு, அந்த கிச்சாப்பு கரெக்டா இருந்துச்சு, அந்த சாசிவா சாசிவா அழகா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. எப்படி ஸ்லைஸ் கைக மந்தன்மியில ஜெத்தோமே. அப்புறம் மத்தியானம் இவனுங்களை லக்ஸா கடைக்கு கூட்டு போறேன். ஒரே நாள் எல்லாத்தையும் சாப்பிட்டானுங்க. 4 சாப்பாடு என்னன்னா வந்தன்மி, லக்ஸா, ஏபிசி கச்சாங்க. அப்புறம் இங்க சாப்பிட்டு முடிஞ்சு அங்க போய் சாப்பிட்டீங்க. பிரேக்கே உள்ளே வாய். நாங்க ஃபுட் ஹண்டிங் போயிட்டு இருக்கோம். ஒரு கடையாவே சாப்பிடுறோம் வெறித்தனமா. அப்புறம் கூட்டு போயிட்டு வாட்டி என்ன கூட்டிட்டு போறீங்க கேளு, லக்ஸா வாங்கி கொடுக்குறேன். லக்ஸா கடையில வந்து கைக லக்ஸா கொஞ்சம் ஜேபில நான் உண்மையிலே இந்த மாதிரி லக்ஸா எங்கேயுமே சாப்பிட்டது இல்லடா. அந்த மீன் போடுவாங்க நார்மலா வந்து அந்த மீன் வந்து லக்ஸால வந்து அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த மீன் வந்து அப்படியே வந்து அந்த சாப்பிட்ட மீன் வந்து அப்படியே அந்த மீன் அப்படியே தெரிஞ்சு அந்த மீன் அசாம்ல அவ்வளவு ருசியா இருக்கு அந்த மீன். அப்புறம் கூட்டு போயிட்டு ஏபிசி வாங்கி கொடுத்தேன். கைக ஏபிசிக்கும் ஜெத்தோ. ஏபிசி ஆமா, நான் ஏபிசி ஃபேன். ஐ அம் நாட் a fan of ஏபிசில செண்டோல் தான் குடிப்பேன். ஆனா சரி செண்டோ ஏபிசி தானே ஃபேமஸ், இப்போ ஏபிசியை ட்ரை பண்ணுவோன்னு சூசூலாம் தம்பா பண்ணி அடிச்சாச்சு. பொண்ணு இனிப்பு
பொண்ணு இனிப்புனா கரெக்டான இனிப்பா கரெக்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப இனிப்பா இருந்தா ஒரு மாதிரி கெமிக்கல் டேஸ்ட் வரும், அது தெரியவே இல்லை. ஆனா பொண்ணு இனிப்பு ஜோக்கா இருந்துச்சு, சாப்பிட திகட்ட கூட இல்லை. கைங்க ஏபிசி வந்ததோ மோயை புக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மோய்னா இது பூபூர் ஐயா மோய் வாங்கி கொடுத்தேன். மோய் கொஞ்சம் பூபோருக்குமா டேய் அந்த பூபர் தனியா தெரியும். என்ன மெக்டி பூபர் வந்து அந்த பூபர் சாப்பிட்டு போயிரு, ஒண்ணு ருசியா இருக்கும். நீ தான் கூட்டிட்டு போனோம். வா கிளம்புவோம், கட்டி காட்டிய பறப்போம். இல்ல அடுத்த மாசம் வேணாம். தைப்பூசம் டே ஆக்சுவலி தைப்பூசத்துக்கு நீ வந்தனா நீ இன்னும் நிறைய அவனுக்கு நிறைய உங்களோட ஒன்றும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தெரியுமா. நான் பின்னையும் கூப்பிட்டு போகலாம் அவனை. தைப்பூசத்துல லைக்கட்டால் எப்படி தெரியுமா இருக்கும், ஃபுல்லா பந்தலா தான் இருக்கும். அவன் ஒரு பந்தல்ல போயிட்டு ஒன்னு சாப்பிட்டு வருவான். அட்லீஸ்ட் ஒரு 200 டிஷ்ஷை நீ ஒரே நாளில் சாப்பிட்ற. என்ன நான் சாப்பிடக்கூடிய ஆளுதா. யா அதனாலதான் இப்போ என்ஜாய் பண்ணி பொண்ணை சாப்பாடு சாப்பிடுவேன். இன்னும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் நடந்துச்சு. கூப்பிட்டு போய் எல்லா கடையிலையும் ஷாக்குக்கு மேலே ஷாக் கைகளை கூப்பிட்டு போயிட்டு. ஆனால் ஓகே இப்போ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கா? இதில் ஒரு லேர்னிங் ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்களா இந்த ட்ரிப்பில்? இந்த ட்ரிப்பில் என்ன கற்றுக்கிட்டோன்னா, போகும்போதும் சரி வரும்போதும் சரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என்ன சாத்திருக்காரு ட்ரிப் பண்ணுங்க. இது வந்து நாங்கள் புதுசாக கற்றுக்கிட்டோம். காடி என்ன மூடி இருக்காரு கடைசி வரைக்கும் யாரு தான் அது என்ன காண காண அடிச்சான்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அது ஒரு மர்மமான கஷ்டம். யா ஸோ பண்ணுறதுலாம் கரெக்டாக பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு 1000 வாட்டி யோசிச்சுட்டு லைக் யோசிக்கணும்னு சொல்லலை, நம்ம எதுவாக இருந்தாலும் யோசிக்காமல் செய்யணும். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த விஷயம் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கான்னு. இதுதான் இந்த வாட்டி நான் கற்றுக்கிட்டேன். இன்னொன்று மறந்துடாதீங்க, காசு சேர்த்துக்கும் சாப்பிடாம இந்த இவ்வளோ ரொம்ப இருக்கான். நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் போறதே தெரியல. அது கடவுள் கொடுத்த வரோம். நீங்க பாருங்க, இவன் தம்பி இன்னொருத்த இருப்பான், எதுக்கு தான் இருக்காது, காத்து அடிச்சாலே பறந்துருவான். அவர் எப்படி நிப்பாரு தெரியுமா, தனியா தெரியும் ஊடா பட் ரிவர்ஸ்ல. ஸோ இதில் இந்த இதை நான் என்னத்தில் முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு போயம் தானே சொன்னோம், இதில் ஒரு போயம் என்ன நான் கொண்டு வந்திருக்கேன்னா, இஃப் யூ வாண்ட் என்ன சொல்லுவாங்க, awesome things to happen, you gotta never think about the first step. சும்மா ஃப்ளோவில் விடணும் இல்லை. இது இப்போ இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செஞ்சிடணும். செஞ்சாதான் ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க அந்த ஜேர்னிக்கு போக முடியும். எங்க ஜேர்னிலாம் ரொம்ப மட்டமா தான் ஆரம்பிச்சிச்சு, ஆனா அது போக போக மெமரபிள் ஆயிடுச்சு. ஒன் த ஸ்பாட் நீங்க முடிவு எடுத்து பண்றது விஷயம் வந்து நிறைய விஷயம் நடக்கும். நீங்க பின்னாடி முடிவு பண்ணிட்டு நடக்கும்னு நினைச்சிட்டீங்க, அது நடக்காது. என் தலைமை ஒவ்வொரு இடத்துல தத்துவம் சொல்லுவாங்க. நாளைக்கு போறதா இன்னைக்கு கிளம்பி எப்படி போய் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணிருங்க. 3 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, கிளம்புங்க. போகும்போது ஆள் ஏத்திக்கலாம். ஓகே, இதோடன் நான் முடிக்கிறேன் இந்த பாட்காஸ்டை. எபிசோட் முடிந்தது. ஓகே गाइस, இது வெளிய வரும்போது சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சிருக்கும். ஹேப்பி சைனீஸ் நியூ இயர். ஹேப்பி சைனீஸ் நியூ இயர் மக்களே. கோங்சி பாஷா. கோங்சி பாஷா. எல்லாம் அப்படி செய்யுங்க. கோங்சி பாஷா. சரி गाइस, சென்று வருகிறோம்.